A very good evening to everyone. மாலை வணக்கம் அனைவருக்கும். ஸோ ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ரொஃபசர் அகாடமி வந்து பிஜி டிஆர்பி கிராஷ் கோர்சஸ் இல்லைங்களா? ஸோ ப்ரீ கோர்சஸ் டுடே வி ஆர் ஸ்டார்டிங் ஃபார் பிஜி டிஆர்பி 2024 எக்ஸாமினேஷன் எஸ்பெஷலி ஃபார் ஹிஸ்டரி சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ இப்போ பிஜி டிஆர்பினா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமினேஷன் பற்றின டீடைல்ஸ் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வி வில் என்டர் இன் டு த சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ பிஜிடிஆர்பினா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இட் இஸ் அ எக்ஸாமினேஷன் ஃபார் தமிழ்நாடு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், ரைட்? ஸோ இந்த ஒரு போஸ்டுக்கான எக்ஸாமினேஷன் தான் நம்ம டிஆர்பில இருந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி இயர் இட் வில் பி கண்டக்டட் அண்ட் 2024 ரொம்ப கூடிய விரைவிலேயே வந்து நோட்டிபிகேஷன் வரப்போகுது அண்ட் வி ஹாவ் டு பி ரெடி ஃபார் த எக்ஸாமினேஷன். சரிங்களா? ஸோ நம்மளோட ஒரே டாஸ்க் வந்து நம்ம ரெடியா இருக்கணும் அதுக்காக தான் இந்த கோர்ஸ். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் அபவுட் த கோர்ஸ் நவ். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லும் பொழுது 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ், சரிங்களா? ஸோ டிஎன் ஸ்கூல்ஸ் இருக்கும் இல்லைங்களா? டிஎன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்கான சப்ஜெக்ட் வைஸ் டீச்சர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்க. அண்ட் ஃபார் ஹிஸ்ட்ரி, நீங்க ஹிஸ்ட்ரிக்கு ஒருவேளை செலக்ட் ஆனீங்க அப்படின்னா ஒன்லி யூ வில் பி டேக்கிங் ஹிஸ்ட்ரி. சரிங்களா? ஒரு வரலாறு ஆசிரியராக தான் நீங்க வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பாடத்திட்டத்துல நீங்க வல்லுநராக இருக்கும் பொழுது உங்களுடைய பாடம் மட்டுமே கொடுக்கப்படும். அந்த மாதிரி 11ஆம் 12ஆம் வகுப்புகளுக்கான ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்க தான் இந்த எக்ஸாம் நடக்குது. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் நடத்துறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட், தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் தான் நடத்துறாங்க. அண்ட் இந்த எக்ஸாமோட ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெர் ஆர் 2 ப்ராசஸ். சரிங்களா? ஸோ 2 ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த 2 ஸ்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ இதுல பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ கிடையாது. நிறைய போஸ்டிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் எழுதணும், அப்புறம் ஒரு மெயின் இருக்கும், இல்ல அப்படின்னா ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா? ஸோ ஆனா பிஜிடிஆர்பி கம்பேர்ட் டு தோஸ் எக்ஸாமினேஷன் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்ன் சொல்லலாம். உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிச்சதுமே டைரக்டா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், உங்க சர்டிபிகேட் எல்லாம் வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா இமிடியட்லி யூ வில் பி கெட்டிங் த போஸ்ட். ஸோ எவ்வளவு பெரிய பிளஸ் பாயிண்ட் பாருங்க. ஸோ 2 ஸ்டேஜ் தான். அதுல ரிட்டன் எக்ஸாமினேஷனும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனும் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல இந்த தடவை ஒரு ஸ்லைட்லி ஒரு சேஞ்ச் இருக்க போகுது. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் யோர் சப்ஜெக்ட் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லப்பட்ட ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இது 50 மார்க்ஸுக்கு நீங்க 20 மார்க்ஸ் எடுத்தாலே போதும், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தட். சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதை கம்பல்சரி மேண்டேட்டரி ஆக்கியிருக்காங்க. ஸோ ஹூஎவர் இஸ் கெட்டிங் த போஸ்ட், யாரா இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட் ஆனவங்களா இருந்தாலும் சரி, தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து அவங்க அட்லீஸ்ட் 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கணும். சரிங்களா? ஸோ தமிழ் மொழி தெரிந்தவர்களுக்காக இது கொண்டு வரப்பட்டது. ஸோ இது கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களோட பேப்பர் வேலிடேஷன் நடக்கும், உங்களோட மார்க்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜ் தானே ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வர அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணி நீங்க அட்டன் பண்ணும்பொழுது கண்டிப்பா அதை ஈஸியா நீங்க கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? பட் இட் இஸ் மேண்டேட்ரி. நீங்க இது கிளியர் பண்ண இந்த ஒரு எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணாம நீங்க டைரக்டா வந்து பிஜிடிஆர்பி கிளியர் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதுவும் உங்களுக்கு அதே நாள்ல தான் நடக்கும், பட் they will be giving extra timing for that. சரிங்களா? ஓகே, ஸோ கம்மிங் டு த மெயின் எக்ஸாமினேஷன். இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் த லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட கேள்விகள் மட்டும்தான் இருக்கும். 50 கேள்விகள்ல 20 கேள்விகள் நீங்க கரெக்டா பதில் அளித்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் உங்களோட மேஜர் சப்ஜெக்டான அடுத்து ஒரு மெயின் பேப்பர் எடுத்து வேலிடேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ இந்த மெயின் பேப்பருக்கான எக்ஸாமினேஷன் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூரேஷன் வந்து 3 hours, 3 மணி நேரத்துல 150 கேள்விகளுக்கான ஒரு எக்ஸாமினேஷனா தான் இது இருக்க போகுது. அண்ட் இதுல மேஜரா பாத்தீங்க அப்படின்னா மெயின் சப்ஜெக்ட், அதாவது நமக்கு வரலாறு சம்பந்தப்பட்ட கேள்விகள் 110 கேள்விகள் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ 110 questions will be there. அண்ட் எஜுகேஷன் மெத்தடாலஜி, கல்வியியல் சம்பந்தமா 30 கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும். ஜென்ரல் நாலேஜ், ஸோ ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லும் பொழுது ஜென்ரலா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் கேட்பாங்கன்னு கிடையாது. சயின்ஸ் பத்தின கேள்விகள் இருக்கலாம், அறிவியல்ல இருந்தோம், கணிதத்துல இருந்தோம், கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லப்படுற நடப்பு நிகழ்வுகள்ல இருந்தோ என்ன கேள்விகள் வேணாலும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 3
டாபிக்குமே தனித்தனி சிலபஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரே சிலபஸ் கிடையாது, தனித்தனி சிலபஸ். பட் ஃபர்ஸ்ட் திங், ஒவ்வொரு இதுவும் நீங்க ஆட் பண்ணி பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த எக்ஸாமினேஷன் 150 மார்க்குக்கு நடக்க போகுது இந்த சேம் 3 hours. 3 எக்ஸாமினேஷனும் சேர்த்து இந்த 3 டாபிக்கும் சேர்த்து நீங்க 3 மணி நேரத்துக்கு பரீட்சை எழுத போறீங்க. 110 plus 30 and then 10, 150 marks you will be writing the examination. சரிங்களா? ஸோ இதுல மேஜர் சப்ஜெக்ட் நீங்க தரவா இருந்தா மட்டும் பத்தாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ்ல நீங்க வெல்வர்ஸ்டா இருந்தீங்கன்னா பிஜிடிஆர்பி பொறுத்தளவு மெரிட் லிஸ்ட் பேஸ்டா தான் உங்களுக்கு கோச்சிங் கிடைக்கும். ஸோ நம்ம மெரிட் லிஸ்ட்ல எந்த அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கிறோமோ அவ்வளோ ப்ரையாரிட்டி நமக்கான போஸ்ட்டுக்கு கொடுக்கப்படும். புரியுதுங்களா? ஸோ நமக்கான போஸ்ட் நமக்குன்றத நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியும் ஜெனரல் நாலேஜும். ஸோ மேஜர்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான மார்க்கிங் ஸ்கீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கரெக்ட் கொஸ்டினுக்கும் யூ வில் பி கெட்டிங் 1 mark. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் கிடையவே கிடையாது. ஸோ ஒரு கொஸ்டின் தப்பா எழுதினாலும் சரி, சரியா எழுதினாலும் சரி, இந்த நெகட்டிவ் மார்க்கிங்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இங்க கிடையாது. நீங்க எத்தனை கொஸ்டின் வந்து நீங்க சரியா எழுதிருக்கீங்கன்றது மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட் சிலபஸஸ் இருக்க போகுது. மெயின் சப்ஜெக்ட்னா ஹிஸ்டரிக்கு தனி சிலபஸ் இருக்கும், அதுல ஒரு 10 யூனிட்ஸ் இருக்கும். எஜுகேஷனல் மெத்தடாலஜி தனி சிலபஸ் இருக்குது, ஜெனரல் நாலேஜுக்கும் தனி சிலபஸ் இருக்குது. ஸோ 10 மார்க் தானே, அது எதுக்கு நான் தனி சிலபஸ் கவர் பண்ணணும்னு நினைக்க வேணாம், ரொம்ப ஈஸியாக தான் அது இருக்க போகுது. அதனால அதுவும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை படிச்சாலே போதுமானது. ஸோ சிலபஸ் வந்து நமக்கு ஒரு கைட் மாதிரி, சரிங்களா? ஸோ நம்ம எது படிக்கணும், எதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ணணுன்றதுக்கான ஒரு கைட் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் பி அவேர் ஆஃப் தி சிலபஸ். ஸோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்குமே சிலபஸ் பிடிஎஃப் ரொம்ப சீக்கிரமா உங்களோட குரூப்ல ஷேர் ஆயிரும். ஸோ ஃபார் ஆல் த சப்ஜெக்ட் இந்த சிலபஸ் எல்லாமே இட் வில் பி ஷேர்ட் வித் யூ இன் யோர் குரூப். அண்ட் எக்ஸாம் மோட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், சரிங்களா? ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த சிபிடி மோட்ல தான் நடக்கிறதா இருக்குது. பட் அக்கார்டிங் டு டைம், பிகாஸ் பிஜிடிஆர்பி நேரம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும், பட் இன்னும் பண்ணலை அப்படின்றதுனால இட் மே ஹாவ் சம் சேஞ்சஸ் இன் த ஃபியூச்சர். சரிங்களா? ஸோ சிபிடியாவும் இருக்கலாம், ஓஎம்ஆர் ஷீட்லையும் நடக்கிறதாவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா எதுலையுமே நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ பி ரெடி ஃபார் தட். அண்ட் யுவர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். ஃபார் ஹிஸ்டரி நீங்க எம்ஏ கண்டிப்பா முடிச்சிருக்கணும், சரிங்களா? ஸோ பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும் பிளஸ் பிஎட். பிஎட் முடிச்சாலுமே அதுல பி கிளியர் தட் இட் ஷுட் பி அன் அப்ரூவ்டு கோர்ஸ், சரிங்களா? ஸோ அது அப்ரூவ் ஆயிருக்கணும். என்சிடிஇ மூலமா அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு காலேஜ்ல இருந்து நீங்க வந்து பிஎட் முடிச்சு சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். தென் ஒன்லி யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ உங்க சர்டிபிகேட் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிகார்டிங் ஏஜ் லிமிட், நவ் த ஏஜ் லிமிட் இஸ் இன்க்ரீஸ் டு 58. நிறைய பேர் 50 above, நிறைய பேர் இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ ஏஜ் இஸ் நாட் அ ரெஸ்ட்ரிக்ஷன். உங்களுக்கு வயது ஒரு தடையே கிடையாது. 48 இருந்த வயது வரும்போது தான் 58 மாத்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இட் இஸ் அ வெரி பிக் பிளஸ் பாயிண்ட் ஃபார் அஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்டுக்கான எக்ஸாமினேஷனோட மினிமம் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது எல்லா கேட்டகரிஸ்க்குமே மினிமம் மார்க்ஸ்ங்கிறது 50%, சரிங்களா? ஸோ அந்த 50% மார்க்ஸ் இருந்தால் தான் வேலிடேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டியை பொறுத்தளவு 45 மற்றும் 40% மார்க்ஸ் இருக்கணும். தென் ஒன்லி இட் வில் பி த பேப்பர் அண்ட் த கேண்டிடேட்ஸ் வில் பி வேலிடேட்டட். ஸோ இதை தவிர்த்து நீங்க மெரிட் லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு பெரிய மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுல உங்களுடைய பெயர் இருந்தாகணும், சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த எக்ஸாம் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ் பர் ஆனுவல் பிளானர். ஸோ டிஆர்பில வந்து ஒரு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணதை பொறுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நோட்டிபிகேஷன் நமக்கு மே மந்தே வந்திருக்கணும். எக்ஸாமினேஷன் ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆக்சுவலி ஸோ டிஆர்பி சைடு வந்து போடும்பொழுது சில போஸ்ட்பாண்டிங் ஒர்க்லாம் வந்து இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இது இன்னும் நோட்டிபிகேஷனே நமக்கு ரிலீஸ் ஆகலை, விச் மீன்ஸ் வி கெட் எனஃப் டைம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பிளஸ்ஸா தான் பார்க்கணும், நமக்கு நிறைய டைம் கிடைக்குதுன்னு தான் பார்க்கணும். ஸோ ஆகஸ்ட் வரப்போகுது, ரொம்ப கூடிய சீக்கிரமே வரப்போகுது. இன்னும் அவங்க வந்துட்டு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணல, பட் இருந்தாலும் யூ ஹாவ் டு பி ரெடி ஃபார் தட். ஸோ இதுல வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200 கொடுத்துருக்கு. நெவர் வரி அபவுட் இட். கண்டிப்பா இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க,
சரிங்களா? ஸோ எவ்ரி இயர் டென்டேட்டிவா தான் அந்த வேகன்சிஸ் இருக்கும். இது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த லெவல் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெவல் ஆஃப் எக்ஸாம் பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் பிஜிடிஆர்பி சிலபஸ் வைஸ் பார்த்தோம்னாலே இட் வில் பி வெரி ஈஸி கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் தெரியும் உங்களுக்கு. உங்க மேஜர் சப்ஜெக்ட் நல்லா நீங்க வெல் வெர்ஸ்டா இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் ஆல்சோ திங்க் அபவுட் இட். இந்த வருடம் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டிஎன் செட் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பேக் 2018 தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் திஸ் இயர் தே ஹேவ் அனௌன்ஸ்ட். சரிங்களா? ஸோ டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற மக்கள் நிறைய இருக்காங்க. பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களும் நிறைய இருக்காங்க. எழுதி அட்டன் பண்ணவங்களும் நிறைய இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த டிஎன் செட் ப்ரிப்பேர் பண்றவங்களாம் அவங்களோட ப்ரிப்பரேஷன்றது இன்னும் கொஞ்சம் ஹை லெவலா இருக்கும். ரொம்ப இன்டெப்தா படிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருந்தாலும் சரி, ஈஸியா இருந்தாலும் சரி, டஃபா இருந்தாலும் சரி, த கட் ஆஃப் வில் பி வெரி ஹை. ஸோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க ஒருவராக இருக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் போடணும். சரிங்களா? ஸோ அதனால இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நோட்டிபிகேஷன் எப்போ வந்தாலும் சரி, நிறைய பேர் இருக்கும் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்படி யாரும் வெயிட் பண்ண வேண்டாம். கூடிய விரைவில் நோட்டிபிகேஷன் வந்துடும். ஆஸ் பர் த பிளான 2024லயே அவங்க நோட்டிபிகேஷன் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் நவ். ஓகேங்களா? ஸோ நெவர் வேஸ்ட் அ மினிட். ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். அண்ட் ஆஸ் வெல் சிலபஸ் சேஞ்சஸ் இருக்குமான்னு நிறைய கேள்விகள் வந்து வருது. இந்த கேள்விகள் பேஸ்ல வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க நீங்க. தட் இஸ் சிலபஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா தே வில் பி கிவிங் மோர் டைம். ஒரு 6 months டைம் கொடுக்கணும். ஸோ அது இப்ப நடக்க போற எக்ஸாமினேஷனுக்கு பாசிபிள் இல்லை. 2024ல வி ஆர் ஆல்ரெடி இன் ஜூலை அண்ட் வி ஆர் கோயிங் டு பி இன் ஆகஸ்ட் சூன். ஸோ அதனால 6 months டைம் கொடுத்து அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் கொடுக்கறதுலாம் வந்து இட் இஸ் நாட் மச் பாசிபிள். ஸோ சிலபஸ் சேஞ்ச் ஆனாலுமே ஹிஸ்டரியை பொறுத்தளவு வாட் இஸ் ரிட்டன் இஸ் ரிட்டன். இந்தியன் ஹிஸ்டரினா உங்களுக்கு எதுவுமே மாற போறது இல்லை. நம்ம மற்ற சப்ஜெக்ட் கூட ஏதாவது டவுட்னு சொல்லலாம். வரலாற்றை பொறுத்தளவு என்ன மாற போகுது சொல்லுங்க. ஸோ ஸ்டடி ஆஃப் த பாஸ்ட். த பாஸ்ட் நெவர் சேஞ்சஸ். சரிங்களா? ஸோ அதனால ஹிஸ்டரியை பொறுத்தளவு தைரியமா படிங்க. உங்க சிலபஸ் எடுத்து எல்லாத்தையும் ஃபுல் தரவு பண்ணுங்க. கவலைப்படவே வேண்டாம். மற்ற சப்ஜெக்ட் கூட அவங்க மேபி நியூ இன்வென்ஷன்ஸ் மேக்ஸ் ஆகட்டும் வேற ஏதாவது சாப்டர் ஆட் ஆன் பண்ணலாம். நமக்கு இந்தியன் ஹிஸ்டரினா இந்தியன் ஹிஸ்டரி தான். வரலாறுல எதுவும் மாற போறதே கிடையாது. ஸோ தைரியமா தாராளமா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த எக்ஸாம் எழுதுனதும் எனக்கு ஜாப் கேரண்டியா கிடைக்குமா? ஸோ கன்ஃபார்மா நான் ஜாப் வந்து கிடைச்சிருமா? எனக்கு கவர்மெண்ட்ல வந்து நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் பண்றாங்க. ஸோ சீரியஸ்லி த ஒன் ஹூ ஒர்க்ஸ் ரியலி ஹார்ட் ஷியோர்லி தே வில் கெட். மெரிட் லிஸ்ட்ல உங்க நேம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஜாப் ஆனது கிடைக்கும். அதுக்கான ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் நீங்க போட போறீங்க. த ஒன்லி திங் யூ ஆர் கோயிங் டு பே இஸ் யுவர் ஹார்ட் ஒர்க். திங்க் அபவுட் இட். நீங்க மெரிட் லிஸ்ட்ல வந்துட்டீங்கன்னா தெர் இஸ் நோ பர்சனல் இன்டர்வியூ. உங்களோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான். அண்ட் இமிடியட்லி ஃபார் ஷோர் யூ வில் பி கெட்டிங் த ஜாப். And from our professor academy, almost 150 plus people, they had cleared the PGDRB examination. சரிங்களா? ஸோ இங்க ப்ரீவியஸ் இயர்ல நடந்ததுல பிஜிடிஆப்ல 150 பிளஸ் பீப்புள் கிளியர்டு. யூஜிடிஆப்ல இருந்து 165 பிளஸ் பீப்புள் தே கிளியர் த எக்ஸாமினேஷன். ஸோ இதை பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். என்ன கிளாஸஸ் போனாலும் சரி பேக் யூஜிடிஆர்பி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டில் கேசஸ் ஆர் கோயிங் ஆன். பட் இருந்தாலுமே 165 பீப்புள் இவங்க மெரிட் லிஸ்ட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கான போஸ்டிங் கண்டிப்பா அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. மெரிட் லிஸ்ட்ல இல்லாதவங்க அதுக்கான பயம் வந்து இருக்கலாம். பட் மெரிட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க அண்ட் ஃபர்ஸ்ட் கேட்டகரிஸ்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் 100 ரேங்க்குள்ள நான் இருக்கேன் அப்படின்றவங்க எதை பத்தி யோசிக்க வேண்டாம். நம்ம ஒரு செகண்ட் ஆப்ஷனே வச்சுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் 100 ரேங்க்குள்ள நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னால முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். அண்ட் ஃப்ரம் ப்ரொஃபஸர் அகாடமி we are providing the courses for you. So this is a free course actually. For the following subjects we are conducting the courses. சரிங்களா? ஸோ கீழே இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கிலீஷ் வெரி சூன் தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். பட் ஃபார் ஆல் அதர் சப்ஜெக்ட்ஸ் இன்னையில இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஹிஸ்டரியை பொறுத்தளவு இன்னையில இருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்கா ரொம்ப இன்டெப்தா நம்ம படிக்க போறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்க பே பண்ண போற ஒரே ஃபீஸ் உங்களோட டெடிகேஷன் மட்டும்தான். டெய்லி கரெக்டான டைமுக்கு நீங்க கிளாஸ்க்கு வந்து அட்டன் பண்ணாலே போதுமானது. அண்ட் ஆல்சோ குவிசஸ் வந்து அப்டேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எம்சிக்யூ மெத்தட்ல வந்து குவிசஸ் வரும். அது எல்லாமே அட்டன் பண்ணுங்க.
that will be a revision for yourself. You will get a clear idea. ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு வெரி கிளியர் ஐடியா யூ வில் பி கெட்டிங். ஓகேங்களா? ஸோ see that ஒரு விஷனோடைய ஒரு கோலோடைய ஓடுறவங்களுக்கு கண்டிப்பா வந்து சக்சஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு கைடன்ஸ் தான் பிளானிங் அண்ட் ஆக்ஷன் அப்படின்றது. இன் அவர் அகாடமி we will make you to do the action by our planning. So never worry, start studying, and whatever happened in the past is past. இதுக்கு முன்னாடி நான் பிஜிடிஆர்பி எழுதினேன், என்னால கிளியர் பண்ண முடியல. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைனால என்னால வந்து கிளியர் பண்ண முடியல, இல்ல நான் லிஸ்ட்ல இருந்தேன் பட் ஐம் நாட் கெட்டிங் த ஜாப், அந்த மாதிரிலாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா? ஸோ ஒரு தடவை நீங்க வந்து முடிவு பண்ணி உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க. நெவர் வரி அபவுட் இட். பாஸ்ட்ல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், பட் ப்ரெசன்ட் இஸ் ப்ரெசன்ட். இப்ப நீங்க போட போற எஃபர்ட் ஃபியூச்சர்ல உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். ஸோ ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் த ஃபியூச்சர், forget the past and start studying now. சரிங்களா? ஸோ ஓகே, ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களோட டைம் எவ்வளோ அண்ட் பிளானிங் வந்து நீங்க பாத்துக்கோங்க. சில பேர் ஒர்க்கிங்கா இருக்கலாம், சில பேர் நான் ஒர்க்கிங்ல இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். ஸோ உங்களோட கேட்டகரைசேஷன் என்ன, நீங்க எந்த கேட்டகரிக்குள்ள வருவீங்க, உங்களுக்கு எவ்வளவு டைம் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து நீங்களே பிளான் பண்ணுங்க. உங்களோட டைம் படி என்னென்ன சிலபஸ் வைஸ் டாபிக் நீங்க ஒரு நாள்ல கவர் பண்ண முடியும்ன்றதையும் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ உங்க பிளானிங், டைம் பிளானிங் மட்டும் போதாது, கையில தரமான மெட்டீரியல்ஸும் இருந்தா. சரிங்களா? ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் உங்க கையில இருக்கு, தேவைப்படுற எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம கையில இருக்கான்றத பாத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ ஹிஸ்டரியை பொறுத்தளவு நமக்கு 2 மெத்தட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அது பேஸ்டா நிறைய கொஸ்டின்ஸும் வரும். அதுதான் டைம்லைன் அண்ட் மேப் ஸ்டடி. எந்த ஒரு ஈவெண்ட்டை படிச்சாலும் அதுக்கான டைம்லைன் போட்டு படிங்க. அதே மாதிரி மேப் ஸ்டடி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பாடலிபுத்ரான்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஏன்ஷியன் பாடலிபுத்ரா இப்ப எந்த ஊராக இருக்குதுன்னு கேட்கலாம், விச் இஸ் பாட்னா நவ், இல்லைங்களா? ஸோ பீகாரோட கேபிட்டல் பாட்னா வந்து நம்ம ஏர்லியர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாடலிபுத்ரான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மேப்ல கம்பேரிசன் வச்சுலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்மளோட சிலபஸ்ல இந்தியன் ஜியாகிரபின்னு சொல்லிட்டே ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அதனால மேப் ஸ்டடி கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணுங்க உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு. அடுத்தது பேலன்ஸ்டா ரொம்ப காமா படிக்க ஆரம்பிங்க. பதட்டப்பட வேண்டாம், நிறைய யோசனைகள் வேண்டாம். நம்ம பண்ண போற ஒரே விஷயம் நல்லா படிச்சு போய் எக்ஸாம் எழுத போறோம். சரிங்களா? ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிஸ்டரி நிறைய பேர் படிச்சிருந்தாலும் பிஎட் முடிச்சிருக்கணும், பிஜி முடிச்சிருக்கணும், அண்ட் தே ஆர் கோயிங் டு அப்பியர் அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனும் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ உண்மையா ஹார்ட் ஒர்க் போட்டு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு மட்டும்தான் மெரிட் லிஸ்ட்ல இடம் கிடைக்க போகுது. ஸோ கீப் யுவர் செல்ஃப் பேலன்ஸ், கான்சென்ட்ரேட்டட் அண்ட் காம். காம்படிஷன் நிறைய இருக்க போகுதுன்னு நினைச்சலாம் நீங்க பயப்பட வேண்டாம், கண்டிப்பா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம நம்மளை மேம்படுத்திக்குவோன்ற நம்பிக்கையோட படிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது மெத்தட் ஆஃப் ஸ்டடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி அன் காசஸ் அண்ட் இம்பாக்ட் மெத்தட். ஏன்னா ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி ஒரு ஒன் சென்டென்ஸ் எம்சிக்யூவா யாருமே கேட்கறது இல்லை. எஸ்பெஷலி ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்டேட்மெண்டல் கொஸ்டின்ஸா தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்டல் கொஸ்டின்ஸா இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்டல் கொஸ்டின்ஸ்ல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்த 4 விதமா கொடுத்துருவாங்க. அதுல வந்து காசஸ் அண்ட் இம்பாக்ட் மெத்தட்ல வந்து கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்சாண்டர் இன்வேஷன், அதோட இம்பாக்ட் என்னன்னு சொல்லி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுல எது சரியானது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ காசஸ் அண்ட் இம்பாக்ட் மெத்தட்ல படிக்க ஆரம்பிங்க, ஜஸ்ட் ஈவெண்ட் மட்டும் படிக்க கூடாது. சரிங்களா? ஸோ அதோட காசஸ் என்ன, இம்பாக்ட் என்ன, why it is significant, எதனால அது முக்கியத்துவம் பெற்றது, இதை பத்தி எல்லாம் வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஒன், கம்பேரிசன் அண்ட் டிஃபரன்சியேஷன் மெத்தட். ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா அதை மற்ற விஷயங்களோட கம்பேர் பண்ணி படிங்க. ஹிஸ்டரியில இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஷெர்ஷாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய அளவிலான கொள்கைகளை கொண்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். அதை நீங்க அசோகாவோட அட்மினிஸ்ட்ரேஷனோட கம்பேர் பண்ணி படிக்கலாம். சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு 2 பேரும் வந்து மக்களுக்கு தேவையானதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் வச்சு படிங்க. இல்ல அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியோட ரிஃபார்ம்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி டிஃபரன்சியேஷன் பொறுத்தளவு
நம்ம ஃப்ரீடம் மூவ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்வதேஷி அண்ட் ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ரெண்டுக்குமே நீங்க அர்த்தம் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, இட் இஸ் நம்ம நாட்டுக்குள்ள உற்பத்தி பண்ணது, நம்ம நாட்டுக்காக போராடினது அப்படின்றதான் நினைப்போம். பட் இட் ஹாஸ் டிஃபரன்ஸ். சரிங்களா? சோ சுதேசி அண்ட் ஸ்வராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சுயராஜ்யம் அப்படிங்கும் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா, சுயராஜ்யம்னா ஆட்சி இந்தியர்கள் கைக்குள்ள இருக்கணும், சுதந்திரமாக சுயமாக ஆட்சி அமையணுங்கிறது சுயராஜ்யம். ஸ்வதேசிங்கிறது இட் இஸ் நாட் ரூலிங். இன்ஸ்டெட் இந்தியாவுல உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை ஸ்வதேசின்னு சொல்லுவாங்க. தற்சார்புன்னு சொல்றது அது பேரு. ஸோ இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் தான் இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட். சரிங்களா? ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. பட் ஒரு மாதிரி சிமிலரா வரும் அதோட மீனிங்ன்றனால கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எவ்வளவு டெஸ்ட் அட்டன் பண்றீங்களோ அவ்வளோ உங்களோட கிளாரிட்டி வந்து பெட்டர் ஆகும். சரிங்களா? ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அன்லெஸ் யூ ஆர் அட்டெண்டிங் அ டெஸ்ட் யூ வில் நாட் கெட் த கிளாரிட்டி. உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் எழுதோ அதை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு இதுதான் ஆன்சர்ன்றதை நீங்க வந்து ரொம்ப ஷுவரா படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜஸ்ட் ரீடிங் அண்ட் கோயிங் சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட வேண்டாம். அண்ட் பிஃபோர் என்டரிங் இன் டு அவர் சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் நோயிங் அவர் சிலபஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ நம்மளோட சிலபஸ் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஸோ அதை என்னன்னு பார்த்துடலாம். நம்ம சிலபஸை பொறுத்தளவு 10 யூனிட் இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட டீடைல்ஸ் வந்து ஆல்ரெடி இன் அவர் யூடியூப் சேனல் வி ஹேட் அப்லோடட், ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் எனி டைம் யூ கேன் ரெஃபர் தட். அண்ட் கமிங் பேக் டு திஸ், நம்மளோட யூனிட்ஸ் அந்த 10 யூனிட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் 6 யூனிட் வந்து இந்தியன் ஹிஸ்டரி தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ 6 யூனிட் இந்தியன் ஹிஸ்டரி தான். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா மெயின் சப்ஜெக்ட் வந்து 110 மார்க்ஸ்ன்னு சொல்லியாச்சு, 110 கொஸ்டின்ஸ் இருக்கணும். ஸோ தட் இஸ் 10 யூனிட்ஸ் அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 11 கேள்விகள் கேட்கப்படும். சரிங்களா? ஸோ அந்த 11 கேள்விகள்ல வந்துட்டு இந்தியன் ஹிஸ்டரியில இருந்து மட்டுமே 66 கேள்விகள் கேட்க போறாங்க. ஏன்னா வி ஹாவ் 6 யூனிட்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்டரி. இந்திய வரலாறுல இருந்து 6 யூனிட் இருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு வரலாறை பொறுத்தளவு 2 யூனிட், ஹிஸ்டரி ஆஃப் யூரோப் அண்ட் மாடர்ன் வேர்ல்டு, ஐரோப்பிய மற்றும் உலக வரலாறு. இதுல ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியன் ஹிஸ்டரியும் தமிழ்நாடு ஹிஸ்டரியும் பண்டைய காலத்துல இருந்து எல்லாமே நம்ம படிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ தமிழ்நாடுன்னா நீங்க சேர சோழ பாண்டியர்ல இருந்து படிச்சிருக்கணும். இந்தியன் ஹிஸ்டரியா நீங்க கற்காலத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம படிச்சிருக்கணும். ஆனா கம்மிங் பேக் டு த வேர்ல்டு ஹிஸ்டரி நீங்க அப்படி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வேர்ல்டு ஹிஸ்டரி பொறுத்தளவு வெறும் மாடர்ன் ஹிஸ்டரி மட்டும்தான் நீங்க படிக்க போறீங்க. அதாவது நவீன வரலாறு, நவீன உலக வரலாறு, நவீன ஐரோப்பிய வரலாறு அப்படின்றது மட்டும்தான் படிக்க போறீங்க. விச் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1453. சரிங்களா? ஸோ அந்த ஆட்டோமன் டர்க்ஸ் வந்து கான்ஸ்டான்டினோபிள கேப்சர் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதுல இருந்து தான் மாடர்ன் பீரியட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சாலே போதுமானது. ஸோ இந்த 10 யூனிட் நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னா ஷோர்லி யூ பி கெட்டிங் த 110 மார்க்ஸ். சரிங்களா? 110 மார்க் நமக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். ஸோ இதுக்கான பேசிக் ஃபவுண்டேஷன். ஸோ முக்கியமா இதுக்கெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாடு +1 +2 புக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஒரு லைன் கூட விட வேண்டாம். ஏன்னா நம்மளோட சிலபஸே +1 +2 புத்தகத்தை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதை ஃபுல் தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நிறைய அவுட் சைட் கொஸ்டின்ஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்தளவு பிஜிடிஆர்பி உங்களோட பிஜி சிலபஸ் அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாம். சரிங்களா? ஸோ இட் இஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் டீச்சர்ஸ் whether they know very well about their subject. ஸோ அதனால டிஎன் ஸ்கூல் புக்ஸ் வந்து ஒரு பேசிக்கா வச்சுக்கோங்க, ஒரு ஃபவுண்டேஷனா வச்சுக்கோங்க. அண்ட் யூ ஹாவ் டு ரெஃபர் அண்ட் ஸ்டடி ஃப்ரம் அதர் புக்ஸ் ஆல்சோ. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அக்பர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 பக்கம் தான் கொடுத்துருப்பாங்க அக்பர் பத்தி. ஆனா கேள்விகள் அதுக்குள்ள இருந்து மட்டும் வராது, நிறைய அவுட் சைட் புக்ஸ்ல இருந்தும் நிறைய வரும். சரிங்களா? ரொம்ப இன்டெப்தா படிக்கணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் அவர் ஹிஸ்டரி சப்ஜெக்ட் அண்ட் லெட் அஸ் கெட் இன் டு த சப்ஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் உள்ள போயிடலாம்.
ஹிஸ்டரி வரலாறு அப்படின்றது எப்ப தொடங்கியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திஸ் ஃப்ரம் கிரீஸ், அதாவது 5th செஞ்சுரியில இருந்துதான் ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது. 4th to 5th செஞ்சுரியில இருந்து. ஸோ ஹிஸ்டரி வரலாறு அப்படின்னா என்னன்னா ஸ்டடி ஆஃப் த பாஸ்ட். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸோ கடந்த கால நிகழ்வுகளை பத்தி படிக்கிறது தான் வரலாறுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா வரலாற்றுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு இல்லைங்களா? எந்த வருடம் தொடங்கியது, யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்றதெல்லாம். ஸோ இது முழுக்க முழுக்க கிரேக்க மற்றும் ரோமன் வரலாற்று ஆசிரியர்களாலதான் இப்படி ஒரு டிசிப்ளின்றது தொடங்கப்பட்டது. ஏர்லியரா வெறும் கதைகளாக மட்டுமே இருந்தது. பிற்காலத்துல உண்மையாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்களாக மாறியது வரலாறு. இப்போ ஒரு ஸ்டோரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கதை சொல்றாங்கன்னா தட் பிகம்ஸ் ஒன்லி ஸ்டோரி. அது வெறும் கதையாக மட்டும்தான் இருக்கும். அந்த கதை நிரூபிக்கப்பட்டால் அது வரலாறாக மாறும். ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ட் இன் அசோகா. சரிங்களா? ஸோ அசோகரை பொறுத்தளவு அவரை தேவனாம் பிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ கடவுளுக்கு விருப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனாம் பிரியா அப்படின்னு சொல்லப்பட்டது கல்வெட்டுகளால நிரூபிக்கப்பட்டு நம்ம ஹிஸ்டரியில எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். வரலாறுங்கிறது வெறும் கதை மட்டும் கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் ஒரு லைன் நான் வரலாற்றுல எழுதுறேன்னா அது நிரூபிக்கப்பட்டிருக்கும். 100% நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் மட்டுமே வரலாறாக மாறுமே ஒழிய கட்டுக்கதைகளை நம்ம வரலாறா எடுத்துக்கொள்ள மாட்டோம். சரிங்களா? சோ இதுல ரொம்ப கிளியரா இருங்க. அந்த அளவுக்கு ஒரு உண்மை நிறைந்த ஒரு சப்ஜெக்ட் தான் வரலாறு. சோ அந்த வரலாறுன்ற வார்த்தை எதுல இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிரீக் வேர்டான ஹிஸ்டோரியா அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த வார்த்தையில இருந்து உருவானதுதான் ஹிஸ்டரின்னு சொல்லப்பட்ட இந்த சப்ஜெக்ட். ஓகேங்களா? சோ வார்த்தையோட ஆரிஜின் கிரீக் லாங்குவேஜ்ல இருந்து தான் உருவாச்சு ஹிஸ்டோரியா. இதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என்கொயரி. அதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அதை என்கொயர் பண்ணி உண்மையா பொய்யா என்பதை ஆராய்ந்து அதன் பிறகு அதை எழுதுவதுதான் வரலாறு. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணவங்க கிரீக் பீப்புள். அண்ட் ஸோ அவங்க லாங்குவேஜ்ல இருந்து வந்ததுதான் ஹிஸ்டரி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை ஸ்டார்ட் பண்ண எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெரோடாட்டஸ். 5th செஞ்சுரி பிசில வாழ்ந்தவர். அண்ட் இவரை பொறுத்தளவு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீ ரோட் த ஃபர்ஸ்ட் புக். சரிங்களா? ஸோ ஹிஸ்டரிஸ்ன்னு சொல்லப்பட்ட ஒரு புத்தகம் எழுதுறாரு. தமிழ்ல வரலாறுகள்னு சொல்லலாம். இந்த ஒரு புத்தகத்தை எழுதும் பொழுது என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு நரேட்டிவா எழுதுறாரு. என்னென்ன நடந்துச்சோ அவர் என்னென்ன கேள்விப்பட்டாரோ எல்லாத்தையும் வரிசையா எழுத ஆரம்பிக்கிறார். நம்மளோட உலகத்துல சோ ஆர்கியாலஜி வைஸா நம்ம இருக்கிறதுலயே ஏர்லியஸ்டா எப்ப ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி எழுதப்பட்டிருக்குன்னு தேடும் பொழுது த ஏர்லியஸ்ட் ரெக்கார்ட் தட் வி காட், நம்ம கையில கிடைச்ச ஒரு முந்தைய கால ஒரு ரெக்கார்டுங்கிறது இந்த ஹிஸ்டரிஸ் புக் தான். ஹெரோடாட்டஸ் எழுதின இந்த ஒரு புத்தகம் தான். சோ அதனால வரலாற்றை எழுத தொடங்கியவர் என்பதால இவரை ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரின்னு சொல்லி குறிப்பிடுறோம். சரிங்களா? சோ இவர் பிறந்த இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாலிகார்னசஸ் அப்படின்னு சொல்லப்படுற இப்ப பிரசன்ட்ல டர்க்கில இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஆனா அவருடைய வாழ்நாள்ல அது கிரேக்க எம்பையரோட ஒரு பகுதியாக இருந்தது. சோ அவர் எங்க பிறந்தாருன்னு கூட கேள்விகள் வந்திருக்கு. ஹாலிகார்னசஸ். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், தூசிரைட்ஸ். ஸோ தூசிரைட்ஸை பொறுத்தளவு வரலாற்றோட தந்தை அப்படின்னு சொல்லப்பட்டவர் ஹெரோடாட்டஸ். தூசிரைட்ஸ் அப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா நவீன வரலாற்றோட தந்தைன்னு குறிப்பிடப்படுறாரு. என்ன விஷயம் அப்படின்னா நான் வரலாறுன்னு சொல்லும் பொழுதே சொன்னேன், ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே வரலாறு ஆகும், இல்லை என்றால் அது கட்டுக்கதையாக முடிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. முதல் முறையாக ஒரு விஷயத்தை எடுத்து ஆராய்ந்து அதோட உண்மைத்தன்மையை அறிந்து எழுதியவர் தூசிரைட்ஸ் தான். ஹெரோடாட்டஸ் பொறுத்தளவு என்னென்ன அவர் கேள்விப்பட்டாரோ எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சாரு. ஸோ இட் ஹாஸ் மோர் நம்பர் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அண்ட் இமேஜினேஷன்ஸ். சரிங்களா? ஸோ நிறைய இமேஜினேஷன் அதுல இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. ஆனா தூசிரைட்ஸ் எழுதப்பட்ட இந்த ஹிஸ்டரி ஆஃப் பெலப்பனீஷியன் வார் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஒரு பகுதியில நிறைய அவர் ஆராய்ந்து எழுதியிருக்காரு. சரிங்களா? உண்மைத்தன்மையை நம்மளால புலப்படுத்த முடியுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சோர்ஸா அமையுது இந்த ஹிஸ்டரி ஆஃப் பெலப்பனீஷியன் வார் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு புத்தகம். அதனால இவரை த ஃபாதர் ஆஃப் சயின்டிபிக் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அதாவது நவீன மற்றும் அறிவியல் வரலாற்றின் தந்தை அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகிறார். இவரும் கிரேக்க எம்பையரை சார்ந்தவர் தான். சம்பந்தப்பட்ட உலகத்திலேயே வரலாறு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க 2 பேரும் தந்தைன்னு குறிப்பிடப்படுகிறார்கள்.
இப்ப இந்தியாவுக்குள்ள வந்தோம் அப்படின்னா யாரு தந்தையாக இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியரை தான் நம்ம யோசிப்போம். ஆனா மெகஸ்தனிஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு கிரேக்க வரலாற்றறிஞர், அவர் எப்ப வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியாவோட டைம் பீரியட்ல ஒரு கிரேக்க மன்னரின் தூதுவனாக இந்தியாவுக்கு வந்தவர் தான் மெகஸ்தனிஸ். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவை பத்தின எல்லா உண்மையான டீடைல்ஸும் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஹி ஹேட் கிவன் மெனி இன்ஃபர்மேஷன் அபவுட் இந்தியா, ஹி வாஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி. சரிங்களா? ஸோ அவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரின்னு குறிப்பிடுறாங்க. அவரோட முக்கியமான புத்தகம் சொல்லப்பட்டது இண்டிகான்னு சொல்லப்பட்ட இந்த ஒரு புத்தகம். ஸோ இது புத்தகமாகவே நம்ம கையில கிடைக்கவே கிடையாது. மெகஸ்தனிஸ் குறிப்பிட்டிருக்கான்னு சொல்லி பிற்காலத்துல கிடைச்ச புத்தகங்கள்ல மெகஸ்தனிஸ் குறிப்பிட்ட மேற்கோள்களும் இன்ஃபர்மேஷன்ஸும் நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு. இவரோட ஒரிஜினல் புத்தகம் நம்ம கையில இப்போ வரைக்கும் கிடைக்கல, இட் இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் அவரை பத்தி எழுதினவங்க இருப்பாங்க இல்லைங்களா, பிற்காலத்துல எழுதுனதுல இருந்தே நமக்கு அந்த இந்தியா வந்து அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஓவரால் பிக்சர் கிடைச்சிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவர் டீட்டெயிலா எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஃபார் தட் ரீசன் he was called as father of Indian history. And coming to the next one, history சொல்லும் பொழுது ஆதாரங்களை சரியாக நிரூபிக்கக்கூடிய ஒரு பகுதி ஆர்கியாலஜி, தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லுவோம். தொல்லியல் துறையின் உதவி இல்லாம நம்ம இந்தியாவோட வரலாறு முழுவதுமாக முடிச்சிருக்க முடியாது, அதுதான் உண்மை. ஸோ அதனால ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜி யாரு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சரிங்களா? ஸோ தொல்லியல் துறை இந்தியாவுல முதல் முறை 1861 வந்து தொடங்கப்படுது. அதோட முதல் இயக்குனராக இருந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சரிங்களா? சோ இவரை தொல்பொருள் ஆராய்ச்சியின் தந்தை அப்படின்னு குறிப்பிடுறோம், அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி. ஓகேங்களா? சோ திஸ் இஸ் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் ஹிஸ்டரி. ஸோ வரலாறு மற்றும் வரலாற்றோட தந்தை யார் யாருன்ற இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நவ் ப்ராப்பர்லி இன் டு தி சிலபஸ். இந்தியன் ஹிஸ்டரி பொறுத்தளவு 6 யூனிட் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இந்த 6 யூனிட்ஸ்ல உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. முதல் 2 யூனிட் ஏன்ஷியன்ட் இந்தியா, ரெண்டாவது 2 யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிவல் இந்தியா, இடைக்கால இந்திய வரலாறு. மூணாவது யூனிட் உங்களுக்கு and then sorry other 2 units will be of modern Indian history. ஸோ இதுல ரொம்ப ஒரு விஷயம் நீங்க கிளியரா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் யூனிட்லயே அந்த ஏன்ஷியன்ட் இந்தியா ஃபுல்லாவே வந்து ரொம்ப டீடைலா கவர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஐம் சாரி, ஏன்ஷியன்ட் இந்தியா உங்களுக்கு ஒரே யூனிட்லயே முடிப்பாங்க. அண்ட் மாடர்ன் இந்தியா உங்களுக்கு 3 யூனிட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப பாத்துக்கோங்க, ஏன்ஷியன்ட் இந்தியா எவ்வளவு பெரிய ஒரு பகுதி. அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்லப்படுற 3 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதுல இருந்து 600 ஏடின்னு சொல்லப்படுற வருடம் வரை நம்ம படிச்சாகணும். ஸோ அவ்வளவு பெரிய பகுதியை ஒரு யூனிட்ல முடிச்சிருவாங்க. அண்ட் வி ஆர் டேக்கிங் த ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபார் அவர் கிளாஸ். சரிங்களா? ஸோ இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சோர்சஸ், இந்தியாவோட ஜியாகிரபி படிச்சிருக்கணும், ஹரப்பன் சிவிலைசேஷன் அண்ட் வேதிக் ஏஜ், மகாஜனபதாஸ். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இதே மாதிரி புத்திசம், ஜெயினிசம், மௌரியன் எம்பையர், குப்தா எம்பையர்ல இருந்து ஹர்ஷவர்தனாவோட எம்பையர் வர வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் யூனிட் 1. இந்த யூனிட் 1ல கொடுக்கக்கூடிய இந்த தகவல்கள் தான் நம்ம கிளாஸ்ல நம்ம படிக்க போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்தே உங்களுக்கு 11 கேள்விகள் வரப்போகுது. சரிங்களா? ஸோ ஒரே ஒரு யூனிட்ல இருந்து இந்த ஒரு யூனிட் இவ்வளவு பெரிய வாஸ்டான யூனிட்டா இருக்கும் பொழுது நம்ம எப்படி படிக்கலான்றது ஒரு ஐடியா உங்களுக்கு வேணுன்றதுக்காண்டி we had taken the first unit. Now let us start with the periodization of Indian history. இந்திய வரலாறை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாத்திரலாம். இதை 3 கேட்டகரியா வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ அதுல பண்டைய இந்திய கால வரலாறு, அதுக்கப்புறம் இடைக்கால இந்திய வரலாறு, நவீன இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதியா பிரிக்கலாம். ஸோ இதுல ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற பண்டைய இந்திய கால வரலாறு உங்களுக்கு 5 லட்சத்துல இருந்து 700 CE ஏடி வர இருக்கக்கூடிய வரலாறாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பிசி, ஏடி, சிஇ இதுக்கான அர்த்தங்களும் படிச்சுக்கோங்க. பிசிங்கிறது பிஃபோர் கிரைஸ்ட், ஏடிங்கிறது ஆனோடாமி. சரிங்களா? அதாவது இயர் ஆஃப் த லார்டுன்னு சொல்லுவாங்க. இது ஏசு கிறிஸ்து பிறந்த வருடத்தை வந்து இயர் ஆஃப் தி லார்டுன்னு சொல்லுவாங்க, when he was born. ஆக்சுவலா உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வந்து December 25 இல்லைங்களா?
சோ அவர் பிறந்ததுக்கு முன்னாடி வரைக்கும் அது பிசியாக இருந்தது. அவர் பிறந்த அன்றிலிருந்து, அதாவது அடுத்த வருடத்திலிருந்தே ஏடியாக மாறியது. சரிங்களா? சோ இப்படிதான் நம்ம ஹிஸ்டரியை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இது கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டடா இருக்கிறனால அத எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்ப அட் பிரசன்ட் ஆல் ஹிஸ்டாரியன்ஸ் ஹேட் அக்செப்டட் பிசிஇ அண்ட் சிஇ. ஒரு மத சார்பற்ற ஒரு டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு போயிருது. ஸோ அது வந்து நம்ம முழுசா எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது, சில கருத்து வேறுபாடுகள் வரலாம்னு சொல்லிட்டு செக்யூலரா மதச்சார்பற்ற ஒரு டேர்ம் கொண்டு வராங்க. அதுதான் பிசிஇ அண்ட் சிஇ. பிசிஇ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஃபோர் காமன் ஏரா, சிஇ பாத்தீங்க அப்படின்னா காமன் ஏரா. சரிங்களா? ஸோ காமன் ஏரான்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பிசிஇ சிஇன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதுல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமன் ஏராங்கிறது தமிழ்ல பொது வருடம், பொது ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ பொது ஆண்டுன்னு சொல்லப்படுது. பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு பின் அப்படின்றதுதான் வந்து வரும் பொது காலம் அப்படிம்பாங்க. சோ இந்த மாதிரி 3 பகுதியா பிரிக்கப்பட்டதுதான் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க இன் இந்தியன் ஹிஸ்டரி. அதுல ஜியோகிரபி ஆஃப் இந்தியா தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இப்ப ஜியோகிரபி ஆஃப் இந்தியாவும் பீரியடைசேஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி, பண்டைய வரலாற்றோட கால வகைப்பாடு. இப்ப பண்டைய வரலாறுனா வெறும் மன்னர்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? தற்காலத்துல இருந்து நம்ம படிச்சு ஆகணும். சோ எந்தெந்த காலம், எந்தெந்த வருடங்கள் வரை இருந்தது அப்படின்றத நம்ம படிச்சிடலாம். ஸோ இந்தியன் ஜியாகிரபி தொடங்குறதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி உருவானது அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா வரலாற்றை படிக்கும் பொழுது இது உங்களுக்கு புத்தகங்கள்ல ரொம்ப டீட்டெயிலா இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால மை பெஸ்ட் அட்வைசஸ் கிளாஸ் 10 டிஎன் புத்தகமான 10ஆம் வகுப்பு புத்தகத்துல உங்களுக்கு ஜியாகிரபி பகுதிகள் இருக்கும் இல்லைங்களா? புவியியல் பாடங்களை முழுவதுமாக படிச்சுக்கோங்க. சோ புவியியல் பாடங்கள் படிக்கும் பொழுது அது இந்திய புவியியல்ல மிக குறிப்பிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. சோ புவியியல்ல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? சோ அந்த மாதிரி நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் இந்தியன் பிளேட், லெட் அஸ் ஸ்டார்ட் வித் ஜியோகிரபி. இந்தியன் பிளேட்டோட உருவான விதம் தான் படிக்க போறோம். முதல்ல உலகத்துல ஒரே ஒரு கான்டினென்ட் தான் இருந்தது, ஒரே ஒரு கண்டமாக தான் இருந்தது. அது பேர் பாங்கியா. இந்த பாங்கியா விரிவடைந்து ரெண்டு கண்டமா வந்து உருவெடுக்குது. சரிங்களா? சோ பிளவுபட்டு தனித்தனி கண்ட திட்டுகளாக நகர ஆரம்பிக்குது. அதுல வந்து முதல் 2 திட்டுக்கள் லோவர் ஏசியா அண்ட் கோண்டுவானா அப்படின்னு சொல்லப்பட்ட பகுதி. இப்ப இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோண்டுவானா பகுதியில தான் இந்தியா இருந்தது. சரிங்களா? சோ அதாவது சவுத் பகுதியில தான் இந்தியா இருந்தது. பிற்காலத்துல அது மெதுவாக நகர்ந்து 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 இந்த யூரேஷியா அப்படின்னு சொல்லப்பட்ட ஏசிய கண்டத்தோடு இணைந்ததுன்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்தியன் கான்டினென்ட்னு சொல்லும் போது இதுல நீங்க ரொம்ப கிளியரா பார்க்கலாம், ஹிமாலயன் மவுண்டன்ஸ்க்கான எந்த ஒரு சோர்ஸும் இருந்திருக்காது. சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கவே செய்யாது. இந்தியா ஏசியா தட்டோட இணைந்து ஒரு முட்டுதலின் மூலமாக உருவானதுதான் ஹிமாலயன் மவுண்டன். அதுக்கு முன்னாடி இருந்த இந்த பின் பக்கமான இந்த ட்ரையாங்குலர் ஏரியா. சரிங்களா? சோ இது ஏர்லியஸ்ட் டயத்துல இருந்தே உலகத்துல இருந்ததுன்னு சொல்லப்படுது. சரிங்களா? சோ இட் எக்ஸிஸ்டட் ஃப்ரம் த ஏர்லியஸ்ட் டைம் அண்ட் இட் merged with யுரேஷியா. முதல்ல ஆப்பிரிக்கா, இந்தியா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா இவங்க எல்லாமே ஒரே அடியா கோண்டுவானா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு திட்டாக தான் இருந்தது. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் தான் பிரிந்து இந்தியா தனியாக பிரிந்து அது யுரேஷியா பக்கத்துல போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இட் ஜாயின்ட் வித் த ஏசியன் கான்டினென்ட். சரிங்களா? சோ அது இணைந்த பிறகுதான் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைத்தது. சரிங்களா? சோ என்னென்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் முதல் கண்டமாக இருந்தது பாங்கியா, அது லொரேஷியா மற்றும் கோண்டுவானாக பிரியுது. கோண்டுவானால இருந்த இந்தியா மறுபடியும் பிரிந்து யுரேஷியா நோக்கி நகர்ந்து அதோடு ஒரு முட்டுதலுடன் ஈடுபட்டு ஹிமாலயன் மவுண்டன்ஸோட இந்தியாவாக உருவாகுது. சரிங்களா? சோ இப்ப ஜியோகிரபி புவியியலை பொறுத்தளவு இந்தியாவை அதனாலேயே நம்ம சப் கான்டினென்ட் அப்படின்னு சொல்றோம். இதுக்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால பலதரப்பட்ட நிலப்பாங்குகளும் சரி, ஒரு நாட்டுல நீங்க பார்க்கக்கூடிய பலதரப்பட்ட கலாச்சாரமும் வாழ்க்கை முறையும் ஒரே இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டுக்குள்ள நம்ம பார்த்திடலாம். அதனால இதை ஒரு துணை கண்டம் அப்படின்னே சொல்லி அழைக்கிறோம். இது வேற எந்த நாட்டுக்குமே இல்லாத ஒரு பெருமை. சரிங்களா? சோ இந்தியாவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பெருமைன்னு சொல்லலாம்.
we are called as a subcontinent. ஓகேங்களா? சோ அடுத்தது இது பென்னின்சுலார் நாடுன்னு அழைக்கப்படுது, which is தீபகற்பம். தீபகற்ப நாடாக அழைக்கப்படுது. அதாவது 3 பக்கம் கடல்களாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டிருக்கு. இமயமலை இந்தியாவுக்கு மிகப்பெரிய அரணாக இருக்குது. இந்தியால வற்றாத ஜீவநதிகளும் இருக்கு, தார் பாலைவனமும் இருக்கு. சரிங்களா? சோ அதே மாதிரி இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ வெரி ஃபர்டைல் கண்ட்ரி. ஓகேங்களா? ரொம்ப ஒரு சிறந்த நாடாக தான், வளம் மிகுந்த நாடாக தான் கருதப்படுது இந்தியா. ஓகே, ஸோ நவ் கம்மிங் டு மேப் ஆஃப் இந்தியா. இந்தியான்னு சொல்லும் பொழுதே அதோட சைஸ், ஏரியா, அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே புவியியல் பாடங்கள்ல இருந்து நம்ம படிச்சாகும். எனி கொஸ்டின் மே பி ஆஸ்க்ட். சரிங்களா? ஸோ இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்கப்படும். ஸோ புவியியல் சார்ந்து ஒரு கேள்வி டெஃபினட்டா கேட்பாங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்தியாவோட ஏரியா எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3.3 மில்லியன் ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லலாம். ஸ்கொயர் கிலோமீட்டரா இருக்குது. அண்ட் அதே மாதிரி உலகத்தோட ஏரியால, சரிங்களா, டு த வேர்ல்ட் ஏரியா வி ஹாவ் த 2.4%. ஓகேங்களா? ஸோ 2.4% இடம் தான் இருக்குது. ஆனா பாப்புலேஷன் பாத்தீங்க அப்படின்னா வி ஆல்மோஸ்ட் ஹாவ் 17 to 19% பாப்புலேஷன். ஓகேங்களா? ஸோ நவ் வி ஆர் இன்க்ரீஸ்ட். இந்தியா தான் இருக்கிறதே லார்ஜஸ்ட் பாப்புலேஷனா இருக்குது. அண்ட் ரிமெம்பர் திஸ் திங், நம்மளோட லேண்ட் ஏரியா உலகத்தோட லேண்ட் ஏரியாவை பொறுத்தளவு வெறும் 2.4% தான். ஆனா பாப்புலேஷன் 17-19% பாப்புலேஷன் இந்தியால மட்டும் இருக்குது. தற்போதைய கணக்குப்படி இந்தியால 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து சென்சஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இஸ் லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஏரியா படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இஸ் 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ பரப்பளவு விகிதத்தில் இந்தியா 7வது மிகப்பெரிய நாடாக உள்ளது. இந்த 6 நாடுகளும் வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கு. உலகின் மிகப்பெரிய நாடு ரஷ்யா, அதுக்கப்புறம் கனடா, யுஎஸ்ஏ, சைனா, பிரேசில், ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் தான் இந்தியா வருது. சரிங்களா? ஸோ 7வது நாடாக இந்தியா உள்ளது. பார்டர் லென்த் பொறுத்தளவு 15,200 கிலோமீட்டர் இதோட பார்டர் லென்த். அண்ட் கோஸ்டல் லைன், கடற்கரையோட நீளம். ஓகேங்களா? கடற்கரை நீளம் சொல்லும் பொழுது இந்த சவுத் பகுதியில இருக்கக்கூடிய இந்த இடங்கள் மட்டும்தான். அதுவும் பங்களாதேஷ் நம்ம எடுத்துக்க மாட்டோம். இந்தியாவோட கடற்கரை நீளம் எவ்வளோ அப்படின்றதுதான் வந்து விஷயம். ஸோ 7,516 கிலோமீட்டர் வந்து கடற்கரை நீளம் இருக்குது நமக்கு. அண்ட் இந்த மேப்பை வச்சு நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். யூ ஜஸ்ட் see that இங்க ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, டாப் அண்ட் பாட்டம் இல்லைங்களா? ஸோ இது வந்துட்டு இட் இஸ் கால் லேட்டிடியூட். சரிங்களா? ஸோ அட்சரேகை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அட்சரேகை பொறுத்தளவு இந்தியா 8°4 தொடங்கி 37°6' வரை பரவி இருக்குது. சரிங்களா? ஸோ அதாவது உலக உருண்டையில பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவேட்டார் இருக்கும். ஈக்குவேட்டாருக்கு மிக அருகிலேயே இந்தியா ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ ஈக்குவேட்டாருக்கு மிக அருகில ஸ்டார்ட் ஆகும். ஸோ தட் இஸ் வை த சதர்ன் பார்ட் ஸ்டார்டட் வித் 8°4'. சரிங்களா? ஸோ ஈக்குவேட்டார்ல இருந்து தான் 0°ல இருந்து மேலே இங்க சென்ட்ரல்ல போலார்ல 90° வரை உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஸ்டார்ட் வித் 8°4', மேல 37°6' சொல்லி நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் எக்ஸ்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா இதை லாங்கிடியூடுன்னு சொல்லுவாங்க, தீர்க்க ரேகை சொல்லுவாங்க, தீர்க்க ரேகைன்னு சொல்லுவோம். இந்த தீர்க்க ரேகை பொறுத்தளவு இந்தியா 68°7' இருந்து 97°25' வரை பரவி இருக்குது. ஸோ இந்த பரவல் பத்தின கேள்விகளும் கேட்கலாம். அண்ட் நீளம் பாத்தீங்க அப்படின்னா நார்த் டு சவுத். சரிங்களா? நார்த் டு சவுத் வந்துட்டு 3214 கிலோமீட்டர், 3214 கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட், கிழக்கு மேற்காக 2933 கிலோமீட்டர் இருக்குது. ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா நார்த் டு சவுத் தான் ரொம்ப அதிகமா இருக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இங்க ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த லைன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐஎஸ்டி அப்படின்னு சொல்றோம், ஸ்டாண்டர்ட் மெரிடியன். இந்த லைனை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் டே அண்ட் நைட் கால்குலேட் பண்ணப்படுது, டைம் கால்குலேஷனும் பண்ணப்படுது. சரிங்களா? ஸோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியாவோட நெய்பர்ஸ் நம்ம பார்த்துடலாம். இந்தியாவோட நெய்பர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது
பார்டர் ஷேரிங் கண்ட்ரிஸ், இந்தியாவுக்கு மிக அருகில் உள்ள நாடுகள் அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், நேபாள், சைனா, பங்களாதேஷ், பூட்டான் அண்ட் கடல் பகுதியில ஸ்ரீலங்காவும் மால்தீவ்ஸும் இருக்காங்க. சரிங்களா? சோ ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் கடற்பரப்பை வந்து நம்மளோட ஷேர் பண்றாங்க. ஸோ லெட் அஸ் கம் பேக் டு திஸ். இந்தியாவோட பார்டர் ஷேர் பண்ற கண்ட்ரிஸ் எல்லாம் யாருன்னு பாத்திரலாம். ஸோ இதுல ஆப்கானிஸ்தான் ரொம்ப ஒரு மிக குறுகிய நிலப்பகுதியை தான் ஷேர் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இவ்வளவுதான். ஸோ பாகிஸ்தானும் பங்களாதேஷும் சைனாவும் மிகப்பெரிய அளவுல பார்டர் ஷேர் பண்றாங்க. அண்ட் இங்க ஒரு டேப்லோ காலம் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இது டிஸ்டன்ஸ் வைஸா எவ்வளவு பார்டர் ஷேர் பண்றாங்கன்ற அமௌண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்க மேப் வைஸ் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் நிறைய ஷேர் பண்ற மாதிரி தெரியும். இவ்வளவு இடம் இருக்குல்ல, அப்ப பாகிஸ்தான் தான் நிறைய ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். ஆக்சுவலா அது கிடையவே கிடையாது. பங்களாதேஷ் தான் 4096 கிலோமீட்டர் பார்டர் நம்மளோட ஷேர் பண்றாங்க. த ரீசன் இஸ் அந்த நாடே நம்ம நாட்டுக்குள்ளதான் இருக்குது. ஸோ அதோட பார்டர் ஆகட்டும், நெளிவு சுழிவுகள் எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ளதான் வரும். பார்டர்னு சொல்லப்பட்ட அந்த லைனை கால்குலேட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ வெரி லாங் லைன். சரிங்களா? ஸோ அதனால பங்களாதேஷ் தான் மிக அதிகமாக பார்டர் ஷேர் பண்ற கண்ட்ரி. அதே மாதிரி மிக குறுகிய அளவு பார்டர் ஷேர் பண்றது ஆப்கானிஸ்தான், வெறும் 106 கிலோமீட்டர் தான் ஷேர் பண்ணுது. சரிங்களா? ஸோ ரொம்ப பெருசா இல்லை. இங்க இருந்து நம்ம விழுப்புரம் போறோம்னா அவ்வளவுதான் அந்த பார்டரே. சரிங்களா? ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துல நம்ம கடந்துடலாம். அவ்வளவுதான் வந்து ஆப்கானிஸ்தானோட நமக்கு பார்டர் இருக்குது. அண்ட் கமிங் டு த டைம் மெரிடியன், அங்க ஒரு லைன் போச்சு இல்லைங்களா, இதுதான் ஐஎஸ்டின்னு சொல்றோம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மெரிடியனோட லிமிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 82°30' அப்படின்னு சொல்லப்படுது. 30' ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இது மூலமா நம்மளோட டைம் கால்குலேட் பண்றாங்க. அதாவது ஒரு டிகிரியை பொறுத்தளவு 4 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும். சரிங்களா? தீர்க்கரேகைங்கும் பொழுது இப்படி இன்னொரு தீர்க்கரேகை பக்கத்துல இருக்குன்னா அதுல இருந்து இங்க வர்றதுக்கு குறைந்தபட்சம் 4 நிமிடங்கள் ஆகும். சரிங்களா? சோ சூரியனுக்கு பூமி சுழலும் பொழுது இந்த தீர்க்கரேகை, ஒரு தீர்க்கரேகை கிராஸ் ஆகுறதுக்கே 4 நிமிஷம் ஆகுது. அப்படி பார்க்கும் பொழுது இந்தியா முழுவதுமாக 29 டிகிரி டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சரிங்களா? சோ அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்க்கும் குஜராத்துக்கும் மிகப்பெரிய டைம் டிஃபரன்ஸ் இருக்கும். அங்க உங்களுக்கு சூரியன் உதயமாகிறது 6 மணிக்கு உதயம் ஆயிடுச்சுன்னா இங்க அப்பதான் 4 மணி நடக்கும். ஆல்மோஸ்ட் 2 hours நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ 116 minutes. ஸோ இங்க வந்து 6 மணினா இங்க 4 மணி தான் நடந்துட்டு இருக்கும். சூரியன் இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராஸ் பண்ணி இங்க வரும் பொழுதுதான் இங்க 6 மணி ஆகும். ஸோ இங்க 6 மணி ஆகும் பொழுது அங்க +2, இன்னும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போயிடும். 8 மணி நேரமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைம் டிஃபரன்ஸ் வந்து இந்தியாவை பாதிச்சிடக்கூடாது, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய டைமை பாதிக்க கூடாதுன்றதுனால இந்தியாவுல மிக நடுவுல செல்லக்கூடிய இந்த ஒரு தீர்க்கரேகைய இந்தியன் டைம் லைனா எடுத்திருக்கோம். ஸோ அதை வச்சுதான் இந்தியால எந்த இடத்துல என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் இந்த டைம் பேஸ்டா தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அததான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எக்ஸாக்டா மிர்சாப்பூர் அப்படின்னு சொல்லப்படுற உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்தின் வழியாக தான் போகுது. ஓகேங்களா? ஸோ விச் இஸ் கால் மிர்சாப்பூர். இது போற ஸ்டேட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேஸ்டாவும் கேள்விகள் வந்திருக்கு. இது உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ்லயும் கூட கேட்கலாம். சரிங்களா? ஒரு டபுள் போனஸ் மாதிரி தான். ஜியோகிராபி நீங்க ஹிஸ்டரிக்கு மட்டும் படிக்கல, ஜெனரல் நாலேஜுக்கும் சேர்த்து படிக்கிறீங்கன்னே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மிர்சாப்பூர் வழியா போகுது. அதே மாதிரி இந்த மிர்சாப்பூர் உத்தரப்பிரதேஷ்ல இருக்குது. என்னென்ன ஸ்டேட் வழியா போகுதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒரிசா, ஆந்திர பிரதேஷ். சரிங்களா? ஸோ தெலுங்கானா தொடர மாதிரி இருக்கலாம், ஆனா தொடவே இல்லை. சரிங்களா? ஸோ அந்த ஸ்டேட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேஸ்டா எந்த ஸ்டேட் வழியா போகலன்னு கேட்கலாம். ஒருவேளை ஆப்ஷன்ல தமிழ்நாடு இருந்துச்சுன்னா தமிழ்நாடு வழியா அது போகல. அதே மாதிரி கர்நாடகா இருக்கு, மகாராஷ்டிரா இருக்குன்னா அந்த ஸ்டேட் வழியா இந்த ஒரு லைன் போகலன்றது உண்மை. சரிங்களா? ஸோ அப்ப நம்மளோட டைம் லைன் என்னது அப்படின்னா 82°30'. நம்பர்ஸும் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், பார்க் ஸ்ட்ரைட். பாக் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த பாக் நீர்ச்சந்தி ஸ்ரீலங்காவையும் இந்தியாவும் தனியாக பிரிக்குது அப்படிங்கிறாங்க. பார்க் ஸ்ட்ரைட்னா இதுதான், இந்த ஒரு குறுகிய பகுதியை பார்க் ஸ்ட்ரைட்னு சொல்றோம். அது ஸ்ரீலங்காவையும் இந்தியாவும் தனியா பிரிக்குது. இந்தியாவோட மெயின்லேண்ட்ல இருக்கக்கூடிய 4 முனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு.
சரிங்களா? சோ அந்த 4 முனைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, நார்த்ல இருக்கக்கூடிய இந்தியா கோல் அப்படின்ற இடம் லடாக்ல இருக்குது. இப்போ இந்த இந்தியா கோல் நார்த்ல ரொம்ப ஒரு கார்னர்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸா இருக்குது. சவுத்ல அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு இடம் கிபித்து அப்படின்ற ஒரு இடம். அதே மாதிரி கிழக்கு முனை வந்து பாத்தீங்க அப்படின்னா, குஜராத்ல இருக்கக்கூடிய புகார் மோட்டி அப்படின்ற இடம் கிழக்கு முனை. இதுல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சவுத். சோ இந்தியாவின் தெற்கு முனை எது அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலா பை டிஸ்டன்ஸ் அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய தீவுகள்ல இருக்கக்கூடிய கடைசி பாயிண்ட் தான் இந்தியாவோட தெற்கு முனைன்னு சொல்லப்படுது. ஏன்னா அது மெயின்லாண்டுக்கும் கீழே போகுது. சரிங்களா? சோ இந்திரா பாயிண்ட் தான் தெற்குல இருக்குது. அதுவும் இப்ப லைட்டா சப்மர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் சப்மர்ஜ், கடல் கடியில போயிடுச்சுன்னு சொல்லப்படுது. அண்ட் அதே நேரம் இந்தியாவோட மெயின்லேண்ட், இந்தியாவோட முதன்மை நிலப்பகுதியோட தெற்கு முனை கன்னியாகுமரி தான். சரிங்களா? ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்தியாவோட தெற்கு முனைன்னு சொல்லும் பொழுது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய இந்திரா முனை. அதே மாதிரி இந்தியாவின் முதன்மை நிலப்பகுதியின் தெற்கு முனை அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு கன்னியாகுமரி வரும். இன் இங்கிலீஷ் மெயின்லேண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சதர்ன் பாயிண்ட் ஆஃப் தி மெயின்லேண்ட் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. ஓகே, ஸோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே நீங்க இந்தியா மேப் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடையில. ஸோ அதுல ஒரு சென்டர்ல ஒரு லைன் போகும். அந்த லைன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர், கடகரேகை. சரிங்களா? ஸோ இந்தியாவை இரண்டாக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் டிராபிக் ஆஃப் கேன்சர். ஓகே, ஸோ இப்ப இந்தியாவின் புவியியல் அம்சங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, இந்த 6 அம்சங்களும் இந்தியாவோட புவியியல் அம்சங்கள் சொல்லப்படுது. அதாவது பிசிக்கல் ஃபீச்சர்ஸ். நார்த்தை பொறுத்தளவு இமயமலை, சிந்து கங்கை சமவெளி, தார் பாலைவனம், தக்கான பீடபூமி, கடற்கரை சமவெளிகள், அப்புறம் தீவுகள். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்தியாவோட பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதெல்லாம் ஒரு சின்ன கிளான்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு படிக்கணும் பொழுது 10ஆம் வகுப்பு புத்தகம் புவியியல் பாடம் மட்டும் படிச்சாலே போதுமானது. முதல் 2 பாடமாவது தரவா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுல யங் ஃபோல்டட் மவுண்டைன்ஸ், காலத்தால் இளைய மடிப்பு மலைகள்னு சொல்லப்படுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கோண்டுவானால இருந்து இந்த சவுத் சைடு இருக்கிற பகுதி தான் வந்தது, அதுக்கப்புறம் தான் அது இணைந்ததுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதை இளைய மடிப்பு மலைகள்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிரேட்டர் ஹிமாலயாஸ், ஹிமாலயஸாவே 3 வகையாக பிரிக்கிறாங்க. கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெசர் ஹிமாலயாஸ், சிவாலிக்குன்னு சொல்லிட்டு. இதுல கிரேட்டர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லப்படுறது ஹிமாத்ரி மலைகள் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பிக்ஸ் எல்லாமே இங்கதான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எவரெஸ்ட் சிகரம், இந்த மாதிரி எல்லா அமைப்புகளும் இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லப்படுற ஹிமாத்ரி ரேஞ்சஸ்ல தான் அமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் லெசர் ஹிமாலயாஸ், ஹிமாச்சல். சரிங்களா? ஸோ இது லெசர் ஹிமாலயாஸ் சொல்லலாம். அதுக்கப்புறம் சிவாலிக் குன்றுகள். இந்த மாதிரி 3 அமைப்புகளா இருக்கு. மணிப்பூர், அசாம் இந்த பகுதியில இருக்கக்கூடிய இமயமலையை வந்து பூர்வாஞ்சல் மலைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நார்த் ஈஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடிய இந்த மலைகள் எல்லாத்தையுமே வந்து பூர்வாஞ்சல் மலைகள்னு குறிப்பிடப்படுது. இதுல நீங்க ரொம்ப தெளிவா பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடிய இந்த 2ம் ஹிமாத்ரி ரேஞ்சஸ், ரொம்ப ஹையஸ்ட் பீக் எல்லாம் இங்கதான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்த 2வது லைன் வந்து உங்களுக்கு ஹிமாச்சல், கடைசியா இருக்கக்கூடியது சிவாலிக் குன்றுகள். குன்றுகள்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கம்பேர்ட் டு அதர் மவுண்டைன்ஸ் வந்து இது ரொம்ப ஹைட் கம்மியா இருக்கும். அண்ட் இந்தியால ரொம்ப மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா, இத பாமிர்க் நாட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாமிர்க் நாட் உலகின் கூரை என அழைக்கப்படுது. சரிங்களா? சோ ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது இந்தியாவுக்கு மேல ஒரு ரூஃப் மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த மவுண்டைன் அப்படின்றனால ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதை பிரிக்கும் பொழுது நார்த் ஈஸ்டர்ன் பூர்வாஞ்சல்னு அழைக்கப்படுது. பூர்வாஞ்சல்ல இருக்கக்கூடிய ஹில்ஸ் பெயர்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்காய், நாகா, மைசோ, மணிப்பூர். ஸோ அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸோட நேம்ஸ்லயே வந்துடும். நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர்ல படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த நேம்ஸ்லயே வந்துடும். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நேரடியாக இப்படி பிரிக்கும் பொழுது உங்களுக்கு பஞ்சாப் பகுதியில இருக்கிறது பஞ்சாப் ஹிமாலயாஸ்னும், குன்மவுன் ஹிமாலயாஸ் அப்படின்னும், அதுக்கப்புறம் நேபாள் பகுதி நேபாள் ஹிமாலயாஸ், தென் சிக்கிம் ஹிமாலயாஸ், அசாம் ஹிமாலயாஸ்ன்னு நேரடியாக வேர்டிகலா இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பிரிவுகள் சொல்லலாம். அண்ட் பாசஸ் பொறுத்தளவு கைப்பர் அண்ட் போலன் பாஸ் வழியாக தான் நிறைய இன்வேஷன் நமக்கு நடந்ததுன்னு சொல்லப்படுது. இந்த 2 பாசஸும் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட பார்டர்ல தான் இருக்கும். பிகாஸ் பாகிஸ்தான் வாஸ் தேர் வித் இந்தியா.
இந்தியாவோட ஒரு பகுதி தான் பாகிஸ்தானாக இருந்தது இல்லைங்களா அந்த காலத்துல. சோ அதனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் தார் பாலைவனம் பொறுத்தளவு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடியது. பாகிஸ்தான்லயும் அது பரவி இருக்குது. சரிங்களா. சோ பாகிஸ்தான்லயும் அது முழுவதுமாக பரவி இருக்குதுன்னு சொல்லலாம். So let us see the details. இந்த பாலைவனம் அது 800ல இருந்து 400 கிலோமீட்டர் வைடா பரவி இருக்குது. குஜராத், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்கள்ல வந்து இருக்குது. அதே மாதிரி 2 பாகிஸ்தான் மாநிலங்கள்லயும் பரவி இருக்குது. இங்க இருக்கக்கூடிய மணல் குன்றுகள்லாம் பாத்தீங்கன்னா 52 ஃபீட்ல இருந்து 498 ஃபீட் ஹைட் வரை இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட ஒரு ரூமோட ஹைட் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 6 to 10 ஃபீட் தான் வைப்பாங்க. சரிங்களா. சோ இப்ப இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 498 ஃபீட்ல ஒரு மணல் குன்றே இருக்குங்கிறா. அதாவது ஆல்மோஸ்ட் லைக்கா ஒரு சின்ன மவுண்டைன் மாதிரி இருக்குது அது. சரிங்களா. சோ இது எல்லாமே நம்மளோட தார் பாலைவனத்துல ஒரு ஃபீச்சரா இருக்குது. அடுத்தது சிந்து கங்கை சமவெளி. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்னு சொல்லலாம். நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸ்கூல் புத்தகத்துல ரொம்ப தெளிவா இருக்காது. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்து நதியானது எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மான்சரோவர் லேக்குன்னு சொல்லப்பட்ட ஹிமாலயால இருக்கக்கூடிய ஒரு பகுதியில இருந்து உற்பத்தி ஆகுது. சரிங்களா. சோ இந்த நார்த்ல இருக்கக்கூடிய ரிவர்ஸ் எல்லாமே எவர் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா சீனாவுல திபெத்ல இருக்கக்கூடிய சரோவர் ஏரி அப்படின்ற ஒரு ஏரியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இட் ஃப்ளோஸ் இன்டு இந்தியா. இந்தியா வந்து தென் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடங்கள்ல முழுவதுமாக பாய்ந்து அண்ட் தென் ஃபைனலி அரேபியன் சீல போய் கலக்கும். ஆனா அது கலக்கிற இடம் இந்தியாவுல கிடையாது. சரிங்களா. ஸோ இப்போ இந்திய சப்கான்டினென்ட்னு எடுத்துக்கும் பொழுது பாகிஸ்தான் எல்லாமே சேர்ந்துரும் இல்லைங்களா அவங்களுக்கு இந்த சப்கான்டினென்ட் சொல்லும் பொழுது. அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இண்டஸ் ரிவர் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய அமைப்புடைய ஒரு ரிவர். அதோட டிபியூட்ரிஸ் எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ரீஜியன் ஃபுல்லா வந்து இண்டஸ் ரிவரோட போயிடும். இது கங்கா ரிவர் அமைப்பை விட ரொம்ப பெரிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். ஆனா கங்கா ரிவரை பொறுத்தளவு வெறும் இந்த அமைப்பு மட்டுமே குறிப்பிடப்படுகிறது. ஏன்னா அது இங்க வந்ததுக்கு அப்புறம் பிரம்மபுத்திரா ரிவரோட கனெக்ட் ஆயிடும். இது தனியா பிரம்மபுத்திரா ரிவர்னு அழைக்கப்படும். சரிங்களா. சோ அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கிறதுலே பெரிய நதி அமைப்பு இண்டஸ் ரிவர் தான். பட் இந்தியாவுக்குள்ள அது முழுவதுமாக வரல. அதனால இந்தியாவுக்குள்ள இருக்கிற பெரிய ரிவர் அமைப்பு ஒரு ரிவர் சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா கங்கா யமுனா ரிவர் சிஸ்டம். சரிங்களா. சோ இண்டஸ் இந்தியன் சப்கான்டினென்ட்ல பெருசு. ஆனா இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டுக்குள்ள கங்கா யமுனா ரிவர் அமைப்பு தான் பெருசு. ஓகே. சோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் கங்கா யமுனா. கங்கா பொறுத்தளவு கங்கோத்ரின்னு சொல்லப்பட்ட ஒரு பனி ஆறுல இருந்து தான் உருவாகுதுன்னு சொல்றோம். சரிங்களா. ஹிமாலயால இருந்து. யமுனா யமுனோத்ரின்னு சொல்லப்பட்ட ஒரு பனியாறுல இருந்து உருவாகுது. பிரம்மபுத்திரா அதே மான்சரோவர் லேக் பக்கத்துலதான் உருவாகுது. பிரம்மபுத்திராவுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது இருக்கு. தட் இஸ் அது சைனால இருக்கும்போது அது பேரு சாங்போ அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா. சாங்போ அப்படின்னு சொல்லப்பட்ட பெயர் தான் கொடுக்கப்படுது. அது எப்ப இந்தியாவுக்குள்ள இங்க நுழைய ஆரம்பிக்குதோ அப்ப அது மழை பெறும் பகுதிக்குள்ள நுழைய ஆரம்பிக்குது. சோ ஆஃபன் இந்த பிரம்மபுத்திரா திரும்புற அந்த இடங்கள்ல இருந்து பெரிய அளவிலான வெள்ளம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா. சோ இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோட பெயர் பிரம்மபுத்திரா. அண்ட் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் பங்களாதேஷ்குள்ள போய் கங்கா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நதியோட இது இணையும். சரிங்களா. சோ கங்கான்னு இணையும் பொழுது அதோட பெயர் மேக்னா. ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் அதோட பெயர் சாங்போன்னு இருக்குது சைனால. அவங்க இந்தியாவுக்குள்ள வந்த உடனே அவங்க பேரை மாத்திடுறோம் நம்ம பிரம்மபுத்திரான்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க பங்களாதேஷ்குள்ள போயிடுறாங்க. பங்களாதேஷ்குள்ள நம்ம பேர் சொல்லக்கூடாது இல்லையா. அதனால அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதோட நேம் மாறுது. கங்கா ரிவரோட இணைஞ்சு மேக்னா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நதியாக ஃப்ளோ ஆகுது. அதேதான் கங்கை நதிக்கும். நம்ம நாட்டுல இருக்கும் பொழுது அது பேர் கங்கா நதி. பங்களாதேஷ்குள்ள போனதும் அது பேர் பத்மா நதி. சரிங்களா. சோ அதோட பேர் பத்மா அப்படின்னு குறிப்பிடப்படுது. சோ இதுல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதோட ட்ரிபியூட்டரிஸ் படிச்சுக்கோங்க. என்னென்ன ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு அப்படின்றத வந்து படிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோன் ரிவர். ஓகேங்களா. சோ சோன் ரிவர்னு சொல்லி படிச்சுக்கலாம். இதோட ட்ரிபியூட்டரிஸ் தம்சா, பெட்வா, சாம்பல் வந்துட்டு உங்களுக்கு பனாஸ், இந்த மாதிரி நதிகள் பெயர்கள் இருக்கு இல்லைங்களா. இதுவும் இடங்களும் படிச்சுக்கோங்க. எந்தெந்த நதிக்கரையில இந்த இடங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ரொம்ப முக்கியமான நதிகள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டஸோட ட்ரிபியூட்டரிஸ் ஆன
செனாப், ஜீலம், ரவி, சட்லஜ், பீஸ். சரிங்களா? ஸோ இந்த 5 நதிகளும் இண்டஸ் ரிவரோட மெயின் ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ மெயின் கிளை நதிகள்னு சொல்லுவாங்க. கிளை நதிகள் ஓரளவு பார்த்துக்கிட்டா போதும், எல்லாமே பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ மேஜரான ரிவர்ஸ் மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டா போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கக்கூடிய நதிகள் மட்டும் படிச்சுக்கிட்டா போதுமானது. இப்ப ராஜஸ்தான் டெசர்ட்ல போகக்கூடிய ஒரே நதி இந்த லூனி நதி மட்டும்தான். லூனின்னு சொல்லப்பட்ட ஒரே ஒரு நதி தான் ஓடுது. பட் இந்தியாவை பொறுத்தளவு நிறைய வற்றாத நதிகள் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி கங்காவும் யமுனாவும் இணைந்து செல்லக்கூடிய இடம் பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சரிங்களா? சோ பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல அந்த இடத்தையே திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நம்ம கன்னியாகுமரியை சொல்லுவோம் இல்லைங்களா, திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பிரயாக்ராஜும் திரிவேணி சங்கமம்னு அழைக்கப்படுது. ஏன்னா கங்கா யமுனான்னு சொல்லப்பட்ட நதி அமைது. அதே மாதிரி சரஸ்வதின்னு சொல்லப்பட்ட ஒரு நதியும் அதோட இணைந்து ஓடுதுன்னு அறிவிக்கப்படுது. ஆக்சுவலா சரஸ்வதின்ற ரிவர் வந்து இட் இஸ் இமேஜினரி ரிவர்னு சொல்லலாம். ஸோ இப்ப அது ரிவரா நம்ம இதுல கிடையாது. இங்க போகுது இல்லைங்களா, சவுத்ல இருந்து வர ரிவராக தான் அது இருந்தது. ஸோ இப்ப அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லப்படுது. முதல்ல இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. ஸோ அதனால அதை பிரயாக்ராஜ்னு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த கங்கா ரிவர் சிஸ்டம் as well as பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஹாவ் அ கொஸ்டின் நவ் ஃபார் யூ. ஒரு சின்ன கொஸ்டின் ஆன்சர் இருக்கட்டும். வாட் இஸ் த நேம் ஆஃப் பிரம்மபுத்திரா இன் சைனா? சைனால பிரம்மபுத்திரா நதியின் பெயர் என்ன? ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்க போட்டா போதும். நம்பர் 1 இல்லைன்னா 2, 3, 4ன்னு நம்பர் போட்டா மட்டும் போதும். இன் யோர் கமெண்ட்ஸ் யூ கேன் கிவ் த ஆன்சர். எனி ஆன்சர்ஸ்? ஓகே, த கரெக்ட் ஆன்சர் இஸ் சாங்போ. சரிங்களா? ஸோ சாங்போன்றதுதான் சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நிறைய பேர் கரெக்டா சொல்லிருக்கீங்க, வெரி நைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். கங்கா யமுனா வந்து இணையுது இல்லைங்களா, ஸோ அந்த இடத்தோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கங்கா யமுனா 2 நதிகளும் இணையும் இடத்தின் பெயர் என்ன? எக்ஸாக்ட்லிங்க, பிரயாக்ராஜ். சரிங்களா? ஸோ கங்கா யமுனா இணையிற இடத்தோட பெயர் பிரயாக்ராஜ். இப்ப மாடர்ன் அலகாபாத்னு கூட சொல்லலாம். அட் பிரசன்ட் அலகாபாத்துக்கு மிக அருகில இருக்கக்கூடிய இடம். சரிங்களா? ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புவியியல் அந்த பாடங்கள்ல வந்து ரொம்ப தெளிவா கொடுத்துருப்பாங்க. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். கங்கா நதியின் கிளை நதிகள் கீழுள்ளவைகளில் எது அல்ல? சரிங்களா? சோ கங்கா நதி இருக்கு இல்லைங்களா, அதோட ட்ரிபியூட்டரி எது கிடையாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விச் இஸ் நாட் த ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. காசி, கண்டக், செனா, ராம் கங்கா. எக்ஸாக்ட்லி. ஸோ செனாப்புங்கிறது சிந்து நதியின் ஒரு பகுதி. சரிங்களா? இண்டஸ் ரிவர் இருக்கு இல்லைங்களா, அதோட ஒரு பகுதி தான் செனாப்புன்னு சொல்றது. ஸோ அதான் சரியான ஒரு விடை. இது கங்கா ரிவர்ல வராது. ஓகேங்களா? ஸோ இப்ப அடுத்த கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் லார்ஜஸ்ட் ரிவர் சிஸ்டம் பை ஏரியா? ஸோ ஏரியா வைஸ் பார்க்கும் பொழுது இருக்கிறதுலே மிகப்பெரிய நதி அமைப்பு இந்தியாவில் இருக்கக்கூடியது எது? இந்தியாவில் இருக்கக்கூடியது மறக்க வேண்டாம். இன் இந்தியா விச் இஸ் த லார்ஜஸ்ட் மெயின் ரிவர் சிஸ்டம்? எக்ஸாக்ட்லி. ஸோ கங்கா ரிவர். சரிங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்தளவு கங்கா ரிவர் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ரிவர் சிஸ்டம். ஸோ ஜென்ரலா இந்தியன் சப்கான்டினென்ட் சொல்லிட்டோம் அப்படின்னா அது பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டமா இருக்கும். பட் இந்தியா அப்படின்னு ஒரு நாட்டுக்குள்ள கங்கா ரிவர் சிஸ்டம் தான் இருக்கிறதுலே பெருசு. சரிங்களா? அடுத்து டெக்கான் பிளாட்டூ. இது ஒரு ட்ரையாங்குலர் அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு பீடபூமி அப்படின்னு சொல்லப்படுது. தக்கான பீடபூமின்னு சொல்லுவோம் தமிழ்ல. நர்மதை நதியோட தெற்கு பகுதியில இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் இந்த டெக்கான் பிளாட்டூன்னு சொல்லி அழைக்கப்படுது. சரிங்களா? ஸோ இது மேப் வைஸா நம்ம படிக்கலாம். இத முக்கோண பகுதியை டெக்கான் பிளாட்டூனும், நடுவுல இருக்கக்கூடிய மேம்பட்ட பகுதியை சென்ட்ரல் ஹைலாண்டுன்னு அழைக்கிறாங்க.
இந்த சென்ட்ரல் ஹைனான்லயும் 2 பீடபூமிகள் இருக்கு. ஒண்ணு மாழ்வா பீடபூமி, இன்னொன்னு சோட்டா நாக்பூர் பீடபூமி. சரிங்களா? சோ பீடபூமினா ஒண்ணுமே கிடையாது, கொஞ்சம் ஹையர் லேண்டுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் உயர்ந்த நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்கான் பிளாட்டியோட 2 பகுதிகள்லயும் உங்களுக்கு கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா? சோ நடுவுல இருக்கிற பகுதி கொஞ்சம் மேடான பகுதியா இருக்கிறதுனால இத பீடபூமி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இப்ப கீழே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? விச் இஸ் ஓல்டர் லேண்ட் ஃபார்ம்? மிக பழமை வாய்ந்த நிலப்பகுதி எது? கேன்ஜெடிக் பிளைன் ஆர் டெக்கான் பிளாட்டியூ? கேன்ஜெடிக் பிளைன் ஆர் டெக்கான் பிளாட்டியூ? ஓகே, நிறைய ஆன்சர்ஸ் அண்ட் லெட் அஸ் see the answer. டெக்கான் பிளாட்டோ தான் மிக பழமையான பகுதி. என்ன காரணம்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்திய தனியாக பிரிந்து வரும் பொழுது முதல்ல ஹிமாலயன் மவுண்டென்ஸே கிடையாது. உங்களுக்கு இந்த கேன்ஜெடிக் பிளைன், கங்கா ரிவர் சமவெளி இருக்கு இல்லைங்களா, அந்த நதி சமவெளியானது ஹிமாலயன் மவுண்டன்ல இருந்து ரிவர் ஃபார்ம் ஆகி ரிவர் மூலமா தான் அந்த சமவெளி ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஹிமாலயன் மவுண்டன் விட எங்க இருந்தா வந்து இந்த கங்கா யமுனா சமவெளி நதிகள் எல்லாமே. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம்னா டெக்கான் பிளாட்டோ தான் மிக பழமையான நிலப்பகுதி. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, குமரி கண்டம் தமிழர்கள் வரலாறு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பழமையான ஒரு வரலாறாக இருக்கும்னா நம்ம கூறுறோம். அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் நம்மளோட நிலப்பகுதியே ரொம்ப பழமையான ஒரு நிலப்பகுதி. சரிங்களா? ஸோ ஹிமாலயன் மவுண்டன் அந்த ஒரு ரேஞ்சஸ் எல்லாமே ரொம்ப லேட்டட் டைம் பீரியட்ல உருவானதுதான் அதெல்லாம். ஓகே, ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். வாட் ஆர் த ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் பார்டர்ஸ் ஆஃப் பிளாட்டியூ? சரிங்களா? ஸோ இந்த பிளாட்டியூ பீடபூமியோட ஈஸ்ட் வெஸ்ட் பார்டர்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்கப்படுது. ஸோ இதுக்கு நீங்க 2 விதமான விடைகள் அளிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள், காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ். இல்ல அப்படின்னா கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்லிடலாம், கோஸ்டல் பிளைன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வித்தியாசங்கள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இது இரு பகுதிகளும் இந்த மலைகளும் சமவெளிகளும் அமைந்து நிலப்பாங்க வந்து வேறுபடுத்துதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப ரிவர்ஸ் பொறுத்தளவு சவுத் இந்தியால வற்றாத ஜீவ நதிகள் நிறைய கிடையாது. ஸோ சீசனல் ரிவர்ஸ் தான் சொல்லுவாங்க, சூழ்நிலைக்கு ஏற்ப பாயக்கூடிய நதி அமைப்புகள் தான் இங்க ஜாஸ்தி. ஸோ ரெயின் சீசன் அப்ப நிறைய வாட்டர் போகும். அதுக்கப்புறம் ரெயின் சீசன் இல்லைன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் ஆத்துல இறங்கி பசங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்க, கங்கை நதியில எல்லாம் அவங்க ஆத்துக்குள்ள இறங்கி போய் கிரிக்கெட் விளையாட முடியுமா? ஏன்னா அது வற்றாத ஜீவ நதி. அதுக்குள்ள அவ்வளவு ஒரு வாட்டர் போய்கிட்டே இருக்கும், கண்டினியூஸா வாட்டர் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா பனிமலையில இருந்து உருவாகி வந்தது. நமக்கு அப்படி கிடையாது. வி டிபெண்ட் ஆன் மான்சூன். மழை பெஞ்சாதான் நமக்கு ஆத்துல வந்து தண்ணி இருக்கும். சரிங்களா? சோ அதனால சீசனல் ரிவர்னு தான் சொல்றோம். நார்த் இந்தியால எவர் ஃப்ளோயிங் ரிவர்னு சொல்லுவாங்க, வற்றாத ஜீவ நதிகள் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியால அரேபியன் சீல கலக்கக்கூடிய நதிகள் 2 தான். அது நர்மதா, தாப்பி. சரிங்களா? நர்மதா தாப்பின்னு சொல்லப்பட்ட 2 நதிகள் தான் அங்க வந்து கலக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே இதுதான். வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் காட்ஸ் அந்த மலைப்பாங்குகள் மேப் வைஸ் படிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஜாயின் பண்ற இடம் அந்த நீலகிரி ஹில்ஸ்ல தான் வந்து ஜாயின் பண்ணுதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கிழக்கு ஆறுகளோட குறுக்கீட்டாலதான் ஈஸ்டர்ன் காட்ஸ் விடுபட்டு இருக்குதுன்னு குறிப்பிடப்படுது. வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா இருக்கும். ஈஸ்டர்ன் காட்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து விடுபட்டு இருக்கும். எங்கெல்லாம் விடுபட்டு இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ரிவரை நீங்க பார்க்க முடியும். ஸோ ஆறுகளின் குறுக்கீடாலதான் வந்து இந்த மலைகள் பெயர்க்கப்பட்டு ஒரு பாங்கு, ஒரு நில பகுதி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ இது ஒரு முக்கியமான ரீசன். ஜியோகிராபிக்கலா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? சோ இப்பதான் பார்த்தோம் அரேபியன் சீல கலக்கக்கூடிய ரிவர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நர்மதா மற்றும் தபதி அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த இரு நதிகளும் அரேபிய கடற்கரையோட கலக்குது. கோஸ்டல் பிளைன்ஸ். இந்த கோஸ்டலையுமே இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத்ல குச்சுன்னு சொல்லுவாங்க கடற்கரைய, அண்ட் கத்தியவார் பகுதின்னு சொல்லப்படுறது கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி. ஜென்ரலா இங்க இருக்கக்கூடிய 2 கோஸ்டா பிரிக்கிறாங்க, 2 கடற்கரை பாங்காக பிரிக்கிறாங்க. கேரளா பக்கம் இருக்கக்கூடியது மலபார் கோஸ்ட், மேல இருக்கக்கூடியது கொன்கன் கோஸ்ட் அப்படிம்பாங்க.
ஏன்னா கோவா இங்க இருக்கும் இல்லைங்களா, கோவா ஆகட்டும் இந்த கடற்கரை பகுதியில மக்கள் பேசக்கூடிய மொழி கொன்கன் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க, கொன்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த கோஸ்ட கொன்கன் கோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதே நம்ம ஈஸ்டர்ன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு பக்கம் வந்துட்டீங்கன்னா தமிழ்நாடோட கடற்கரை கோரமண்டல் கோஸ்ட்ன்னு தான் அழைக்கப்படுது. இது வந்து ஒரு ஹிஸ்டரியே இதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லலாம். அந்த பேருக்கு பின்னாடி என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, சோழர்களோட கடற்கரை தான் இந்த சோழ கடற்கரைன்னு அழைக்கப்பட்டதுதான் பிற்காலத்துல கோரமண்டல் கடற்கரை அப்படின்னு அழைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரிங்களா, சோ சோழ கடற்கரை கோரமண்டல் கடற்கரையாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நார்த் சைடு வந்து நார்தன் சர்க்காஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடிய சில பாங்கான பகுதிகளை உட்கல் பிளெயின் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. சரிங்களா, சோ இதெல்லாம் கடற்கரைகள் எத்தனை விதமாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டது. ஓகே, சோ இப்ப கோஸ்டல் லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஜெனரல் நாலேஜ் கொஸ்டினாவும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். கோஸ்டல் லைன்ல கடற்கரை நீளமானது 7516 கிலோமீட்டர். இது நீங்க எல்லா ஐலாண்ட்ஸையும் சேர்த்தீங்கன்னா அதோட சேர்ந்து கிடைக்கக்கூடியது. இப்ப அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவு ஐலாண்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கடற்கரை நீளம் இந்தியாவோட மெயின்லேண்டோட நீளம் 6100 கிலோமீட்டர் தான். ஓகேங்களா, சோ அதே மாதிரி ஒரு மாநிலம் மிகப்பெரிய கடற்கரையை கொண்ட ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா குஜராத் தான். நமக்கு மேப் பார்த்தோம்னா அப்படி தெரியவே தெரியாது, நீங்க பார்த்தாலே தெரியும். தமிழ்நாடு இல்லைன்னா ஒடிசா ஆந்திரா இந்த ஸ்டேட் தான் வந்து பெரிய கடற்கரை வச்சிருக்குன்னு நம்ம நினைப்போம். பட் அது கிடையாது. குஜராத்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தெர் இஸ் அ கர்வ். இங்க வந்து ஒரு பெரிய கர்வ் உள்ள போயிட்டு மறுபடியும் மீண்டு வருது. அதனால அதை ஸ்ட்ரைட் லைன் ஆக்கணும்னா தட் பிகம்ஸ் த லார்ஜஸ்ட் கோஸ்டல் லைன். சரிங்களா, சோ குஜராத்ல தான் மிகப்பெரிய வந்து அந்த லைன் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தமிழ்நாடு இரண்டாவது நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம். சரிங்களா, சோ தமிழ்நாடு பொறுத்தளவு இரண்டாவது நீளமான கடற்கரை. ஒரு பீச் இருக்கிறதுலே பெரிய பீச் எதுனா இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் பீச் உங்களுக்கு மெரினா பீச் தான். சரிங்களா, சோ சென்னையில இருக்கக்கூடிய மெரினா பீச் வேர்ல்டு லெவல்ல செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர் லாங்கஸ்ட் பீச்னு சொல்லலாம். மெரினா பீச் தான் உலகத்திலேயே இரண்டாவது மிக நீளமான கடற்கரை. சரிங்களா, சோ நவ் there is a question given. சுந்தர்பன் சதுப்பு நிலங்கள் ஓகேங்களா, சோ எந்த ஒரு இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்குது? சுந்தர்பன் ரெயின் ஃபாரஸ்ட், சுந்தர்பன் சதுப்பு நிலங்கள், சதுப்பு நில காடுகள் எங்கு இருக்குது அப்படின்றது கேள்வி. அண்ட் எக்ஸாக்ட்லி சுந்தர்பன் ரெயின் ஃபாரஸ்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் விச் இஸ் இன் பெங்கால். சரிங்களா, ஸோ பெங்கால்ல இருக்குது. எக்ஸாக்ட்லி, ஸோ வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது. நான் தீவுகளுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா லட்சத்தீவு ஐலாண்ட் 36 தீவுகள் அதுல இருக்குது. சரிங்களா, ஸோ இதை பவளத்தீவுகள்னு சொல்றோம், கோரல் ஐலாண்டுன்னு. அரேபியன் சீல இருக்கக்கூடிய இந்த தீவுகளை லட்சத்தீவுன்னு சொல்றாங்க. காவரட்டி அப்படின்றதுதான் இதோட கேபிட்டலா இருக்கு. சரிங்களா, ஸோ காவரட்டிங்கிறதான் லட்சத்தீவோட கேபிட்டல். இதுல இருக்கக்கூடிய ஒரு பிட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தீவானது ஒரு பறவைகளின் சரணாலயமாக விளங்குது. சரிங்களா, சோ எங்க வந்து பறவைகள் சரணாலயம் இருக்குதுன்னு கேட்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் பொறுத்தளவு 572 தீவு கூட்டங்கள் சேர்ந்ததுதான் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். சரிங்களா, சோ இது பே ஆஃப் பெங்கால்ல இருக்குது. சப்மரைன் மவுண்டைன்ஸ்ன்னு சொல்லப்படுது, அதாவது கடலுக்கு கீழேயும் மிகப்பெரிய அளவுல மலைகள் வந்து மேலிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போர்ட் பிளேயர் தான் அதோட கேபிட்டலா இருக்குது. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் அ மேப் ஆஃப் அந்தமான் அண்ட் லட்சத்தீவு. ஓகேங்களா, ஸோ பெரிய தீவு கூட்டங்கள் சேர்ந்ததுதான் இது எல்லாமே. ஆனா அந்தமானை பொறுத்தளவு குட்டி குட்டியே நிறைய தீவுகள் சுத்தி இருக்கு. சரிங்களா, ஸோ இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் வித் தட் வி ஆர் பினிஷிங் த ஜியாகிரபி, இந்தியன் ஜியாகிரபி ஒரு லெசனையே முடிச்சிருக்கோம்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நீங்க ஒரு லெசன் அப்படியே ப்ராப்பரா எடுத்தா கூட போதும், மேக்சிமம் ஒரு 1.5 hours நீங்க முடிச்சிருவீங்க. சரிங்களா, ஸோ அதுல இருந்து 1 to 2 கேள்விகள் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அதை நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் தட் இஸ் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்லப்படுற வரலாற்றுக்கு முந்தைய காலம், அதுக்குள்ள நுழைய போறோம். சரிங்களா, ஸோ ஏற்கனவே இந்திய வரலாறுல 3 விதங்கள் சொன்னோம். ஏன்ஷியன் பண்டைய கால வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன கால வரலாறு. சரிங்களா, ஸோ இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் விஷயமா பண்டைய கால வரலாறு தான் பார்க்க போறோம். இந்த பண்டைய கால வரலாறையே 3 விதமாக பிரிக்கிறார். சரிங்களா,
ஸோ அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், வரலாற்றுக்கு முந்தைய காலம். 5,00,000 இருந்து 3,500 பிசி வரை வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் புரோட்டோ ஹிஸ்டரி, வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம். அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு இல்லைங்களா, அதை வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம்னு குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக் பீரியட், வரலாற்று காலம். இதை என்ன பேசிஸ்ல இப்படி 3 கேட்டகரியா நீங்க பிரிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, த எவல்யூஷன் ஆஃப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எழுதப்பட்ட ஆதாரங்கள் கிடைத்த காலத்தை ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னு சொல்றோம். ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் நமக்கு இதுல மட்டும்தான் கிடைச்சிருக்கு, சரிங்களா? சோ அதை வச்சு பெயர்கள் முதற்கொண்டு நம்மளால படிக்க முடியும். இந்த மனிதர்கள் வாழ்ந்தார்கள், இந்த இடத்தோட பெயர் இதுதான், அந்த காலத்துல இப்படிதான் இருந்ததுன்னு படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரலாற்று காலமாக கருதப்படுது. இதே இது நீங்க ப்ரீ ஹிஸ்டரி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டோன் ஏஜ் பீரியட். அவங்களுக்கு முதல் லாங்குவேஜே கிடையாது, வெறும் பெயிண்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கும், மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் இருக்கும். நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். நமக்கு கண்டிப்பா தெரியாது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு. நம்ம அசியூம் பண்றோம், ஓகே இதை வச்சு இதைதான் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்றோம் இல்லைங்களா, அதான் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். மோஸ்ட் பாசிபிள் வே ஆஃப் த கன்க்ளூஷன். ஸோ இதுதான் நடந்திருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுறதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ஏன்னா ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் கிடையாது, லாங்குவேஜ் கிடையாது, ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் கிடையாது. அதனால அதை வரலாற்றுக்கு முந்தைய காலம் தான் சொல்றோம். ஏன்னா ஹிஸ்டரின்னு சொல்லும் பொழுது இன்கொயரி அண்ட் ரைட்டிங் சொல்லியாச்சு. ஸோ ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறது தான் ஹிஸ்டாரிக் பீரியடு. இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் இல்லாத காலத்தை ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்றோம். சரி, அப்புறம் இதுக்கு இன்னொன்னு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் ஏன் சொல்லப்படுதுன்னா, இதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், வரலாற்றுக்கு முந்தைய இடைப்பட்ட காலம்ன்றது அவங்களுக்கு லாங்குவேஜ் இருந்துச்சு. சிந்து சமவெளியில ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு, மக்கள் ஏதோ ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா நமக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணாங்கன்னு கண்டிப்பான ஒரு விதத்துல தெரியல. அந்த லாங்குவேஜ் காணாம ஆயிடுச்சு, இட் வேனிஷ்டுன்னு சொல்றாங்க. அந்த மொழி முழுவதுமாக அழிந்து விட்டது, என்ன எழுதியிருக்காங்கன்றதே நமக்கு புரியல அப்படின்ற ஒரு காரணத்தினால அத வரலாற்று காலம்னு எடுத்துக்க முடியாது, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னு எடுத்துக்க முடியாது. ஸோ வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ அதனாலதான் அதை புரோட்டோ ஹிஸ்டரின்னு சொல்றோம். 3,500 to 1,500 இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். 1500 ஆரம்பிச்சு தற்போதைய நாள் 2024 வரை இது எல்லாமே வரலாற்று காலம் தான். மொழிகள் இருக்கு, அந்த மொழிகள்ல எழுதப்பட்ட ஆதாரங்கள் இருக்குது, அந்த ஆதாரங்கள் மூலமா நம்ம என்ன நடந்ததுன்னு எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? சோ அதுதான் முக்கியமானது. சோ எந்த காலத்துல இருந்து இது தொடங்குதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எனி எனி கெஸஸ்? 1500வது பிசியில என்ன ஒரு காலம் நடந்திருக்கும், என்ன கல்ச்சர் நடந்திருக்கும் அப்படின்றது ஐடியா இருக்கா? கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? சோ வரலாறு படித்த அனைவருக்குமே தெரியும், வேத காலம். வேத காலம் தான் நடந்தது. வேத காலத்துல இருந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், அதுல எழுதப்பட்ட வேதங்கள் நமக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ நான் என்டரிங் இன் டு த ஸ்டோன் ஏஜ். ஸ்டோன் ஏஜோட சில ஆதாரங்கள் ஃபுல்லா நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் we will see several questions. ஸோ இப்பதான் ப்ராப்பர் ஹிஸ்டரிக்குள்ள போறோங்க, ரெடியா? ஸோ இந்தியன் ஜியாகிரபிங்கிறது நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, அவ்வளவுதான். ஸோ இப்போ ப்ராப்பர் ஹிஸ்டரிக்குள்ள போறோம். ப்ரீ ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல பலவிதமான காலங்களை நம்ம குறிப்பிடுறோம் மக்களோட வாழ்க்கை முறையை பொறுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கற்காலம் அப்படின்னு ஒரு வார்த்தையில நம்ம முடிச்சிடலாம். அந்த கற்காலத்திலே 4 விதங்கள் இருக்குது: பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ the கிரீக் அண்ட் லாட்டின் வேர்ட்ஸ் பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதோட வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த வருடங்கள் கேள்விகள்ல கேட்டிருக்காங்க. ஸோ பாலியோலித்திக் பீரியட் எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வர அப்படின்னு சொல்லிட்டு. இது பல புத்தகங்கள்ல ஒரு கன்ஃபியூஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு டிஎன் புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு ஆன்சராக அமையும், சரிங்களா? ஸோ ரெஃபரன்ஸ் டிஎன் புக்ல எந்த வருடம் கொடுத்துருக்காங்கன்னு தெளிவா படிச்சுக்கோங்க, அதை நீங்க படிச்சுட்டாலே போதுமானது, சரிங்களா? ஸோ நவ் கம்மிங் பேக் டு திஸ். இந்த பழங்கற்காலத்திலேயே 3 வகையாக இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய டைம் பீரியட், ஒரு 5 லட்சம் வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிச்சு 10,000 பிசி வரை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ லட்சக்கணக்கான வருடங்கள்ன்றனால அதையும் 3 பகுதியா பிரிக்கிறாங்க, லோவர், மிடில், அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. டெவலப்மெண்ட் பேசிஸா இந்த 3ஆ பிரிக்கிறோம்.
அதுக்கப்புறம் மீசோலித்திக் இடைக்கற்காலம் 10,000 இருந்து 6,000 பிசி வரை. புதிய கற்காலம் 6,000 இருந்து 4,000. அங்க 6,000 முடியுதுன்னா அதுல ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? சோ 6,000 to 4,000. ஆனா செப்பு காலம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 3,500 தான் நம்ம சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னா இது ஒரு டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? சோ டிரான்சிஷன் பீரியட் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் ஆகி அது பெருமளவு ப்ரொமோட் ஆகி மக்கள் வில்லேஜ் ஆகவும் சிட்டி ஆகவும் இன்னும் சொல்ல போனா சிந்து சமவெளி நாகரிகம் இந்த காலகட்டம் தான். ஸோ வில்லேஜ் சிட்டிஸ் கிங்டம்ஸ் எல்லாம் உருவாகுறதுக்கு ஒரு அடித்தளம் அமைந்த ஒரு காலகட்டம் இந்த சால்கோலித்திக் பீரியட். சரிங்களா? சோ அதே மாதிரி நியோலித்திக் பீரியட் என்ன சொல்றாங்கன்னா ரெவல்யூஷனரி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க நியோலித்திக் பீரியட். ஏன் அப்படின்னா அக்ரிகல்ச்சரை கண்டுபிடிச்சது இந்த காலகட்டத்துல தான். மனிதன் சாப்பாட்டுக்காக ஓடி அலைஞ்சு ஹண்டிங் பண்ணி எங்க சாப்பாடு கிடைக்குதோ அங்க தேடி அலையாம தான் இருக்கும் இடத்துல விளைவிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது வந்துட்டு இந்த நியோலித்திக் பீரியட் தான். ஒரு வாழ்க்கை முறை உருவானது இந்த நியோலித்திக் புதிய கற்காலத்துலதான் உருவாச்சுன்னு சொல்றாங்க. சின்ன சின்ன குடிசை வீடுகளாகட்டும் மண் வீடுகளாகட்டும் இந்த மாதிரி வீடுகள் கட்டி வாழ்ந்த காலகட்டம் புதிய கற்காலம். ஸோ நிறைய சேஞ்சஸ் நடந்ததுன்னு சொல்றாங்க. அதனால இந்த ரெவல்யூஷனரி பீரியட்னு சொல்லி சொல்லப்படுது. சரிங்களா? சோ பெரிய புரட்சிகள் நடந்தாதான் நம்ம ரெவல்யூஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு புரட்சி மனித வாழ்விலேயே ஒரு புரட்சியை ஏற்படுத்தின காலகட்டம் இந்த புதிய கற்காலம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அந்த புதிய கற்காலத்துக்கும் செப்பு காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லுவோம். மாற்றத்திற்கான காலம் அப்படின்னு சொல்லி அறியப்படுது. சோ அந்த சால்கோலித்திக் பீரியட செப்பு காலம் சொல்றோம். இதுலதான் சிந்து சமவெளி நாகரிகம் நடந்தது. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் கற்காலம் பொறுத்தளவு கீழ்பழங்கற்காலம் பழங்கற்காலம் மேல் பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லப்பட்ட 3 விதம் இருக்குது. இதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல எதுவுமே எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாம மக்கள் வாழ்ந்த காலகட்டத்தை கீழ்பழங்கற்காலம் சொல்றோம். மிடில் சம் டெவலப்மெண்ட் ஸ்டோன் டூல் எல்லாம் ஷார்ப்பா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மக்கள் ஸ்டோன் டூல்லயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்டோன் டூல் வந்து கொண்டு வராங்க. இது எல்லாமே வந்துட்டு இந்த காலகட்டத்துல நடந்தனால இடைப்பழங்கற்காலம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அப்பர் பாலியோலித்திக் மேல் பழங்கற்காலம் சொல்லப்படுது. நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்த காலகட்டம். சோ இதுதான் மனிதனோட எவல்யூஷன் சொல்லப்பட்ட பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். குரங்குல இருந்து மனிதன் வந்தான் அப்படின்னா முதல் நவீன மனிதனை நம்ம ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ ஹோமோசேப்பியன்ஸ் தான் முதல் நவீன மனிதன் சொல்லப்படுறான். ஹோமோசேப்பியன்ஸுக்கு முன்னாடி அவனோட முன்னோடியாக இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நியாண்டர்தால்ஸ். சரிங்களா? சோ அந்த நியாண்டர்தால்ஸ் முன்னோடியா இருந்திருக்காங்க. முதல் நவீன மனிதன் ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறான். ஓகேங்களா? இந்த நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேசிஸா கொஸ்டின்ஸ் வரும். சோ இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்டிங் அண்ட் ஈட்டிங். ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொல்லுவோம். ஸோ கேதரிங் அப்படிங்கும் பொழுது ஹண்ட் பண்ணுவாங்க, ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க, அவ்வளவுதான். குகைகள்ல வாழ்ந்தாங்கன்னு சொல்லப்படுது. நமக்கு இப்பயுமே இந்தியாவில சில குகைகள்ல இவர்களோட ஓவியங்கள் இவங்க சில ஓவியங்கள்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஓவியங்கள் முக்கியமாக பிம்பெட்கா கேவ்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட குகை ஓவியங்களாக நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த பிம்பெட்கா கேவ்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்குது. மத்திய பிரதேஷ்ல இப்பயும் நம்மளால இந்த மாதிரி ஓவியங்களை பார்க்க முடியுது. பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் வரைந்த ஓவியம் இப்போ வரைக்கும் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஓகேங்களா? சோ முதல் மனிதனை கண்டுபிடிச்ச காலகட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாற்றை பொறுத்தளவு இந்தியாவுல ஃபர்ஸ்ட் மேனா வந்து அப்பியர் ஆனது ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அண்ட் இந்தியால அதுக்கான ஆதாரமாக ஒரு மண்டை ஓடு வந்து கண்டுபிடிக்கப்படுது. ஒரு நன்கு மனிதனோட மண்டை ஓடு மாதிரி ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு மண்டை ஓடு கண்டுபிடிக்கப்படுது. அது ஹோமினின் மண்டை ஓடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சோ ஹோமினின் சொல்லுவாங்க. மத்திய பிரதேஷ்ல ஹாத்னோரா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இடத்துல வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? சோ பிபெட்கா கேவ்ஸும் உங்களுக்கு மத்திய பிரதேஷ்ல தான் இருக்குது. இந்த ஹோமினின் மண்டையோட முதல் முறையாக இந்தியாவுல பழங்கால மனிதன் வாழ்ந்தான்றதுக்கான அர்த்தமே ஆதாரமே இதுதான். சரிங்களா? சோ நல்லா ஞாபகம் ஹாத்னோரான்ற இடத்துல வந்து கிடைச்சிருக்கு. சோ இந்த ஹோமினின் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ்ல வரக்கூடிய ஒரு மனிதனோட ஒரு பகுதி தான். சரிங்களா? சோ அவங்க ஒரு நிறைய குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் வந்திருப்பாங்க. அதுல வந்து ஒரு குரூப் தான் இந்த ஹோமினின்னு சொல்லப்படுறாங்க. சோ திஸ் இஸ் த பேட்டர்ன். சரிங்களா? சோ இதுதான் அந்த மண்டே ஓடு நமக்கு கிடைச்சது.
அவ பேஸ் பண்ணி அப்ப வாழ்ந்த மனிதன் எப்படி இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இமேஜினரி பிக்சர் தான் இது. சரிங்களா? சோ இதுதான் எங்க கிடைச்சிருக்கு உங்களுக்குன்னா மத்திய பிரதேஷ்ல ஹாத்னோரா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இடத்துல கிடைத்த மண்டை ஓடாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது, ஸோ இந்தியால பழங்கற்காலம் நடந்தது, மனிதர்கள் வந்து பழங்கற்காலத்துல இந்தியால வாழ்ந்திருக்காங்கன்றதுக்கு இன்னொரு ஆதாரம் முதல் முறையாக ஒரு தூளை கண்டுபிடிக்கிறாங்க. பல்லாவரத்துல வந்துட்டு ஒரு கை கோடாரி வந்து கிடைக்குது. சரிங்களா? சோ கை கோடாரினா முழுவதும் கோடாரியாவெல்லாம் இருக்காது. ஒரு ஸ்டோனை நல்லா செதுக்கி இருப்பாங்க. அந்த ஸ்டோன் வந்துட்டு ஒரு கோடாரி மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அத முதல் முறையாக தமிழ்நாட்டுல பல்லாவரம் பக்கத்துல கண்டுபிடிச்சவர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபோர்ட். சரிங்களா? சோ இவர் ஒரு தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் தான் முதல் முறையா சொல்றாரு, இங்க பாருங்க இந்த ஸ்டோன் எல்லாம் நார்மல் ஸ்டோன் கிடையாது, இந்தியால பழங்காலம் பழங்கற்கால மக்கள் வாழ்ந்திருக்காங்க, அந்த காலத்தை சேர்ந்த தூளாக தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி பழங்கற்கால ஆராய்ச்சிகள் தீவிரப்படுத்தப்பட்ட காலகட்டம் இது. ஸோ ஏன்ஷியன்ட் அந்த பழங்கற்காலத்தை சேர்ந்த நிறைய இடங்களை டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரூஸ் ஃபூட்ன்னு சொல்லப்பட்ட இந்த ஒரு ஆராய்ச்சியாளர் தான். முக்கியமாக தமிழ்நாடுலயும் ஆந்திராலையும் கர்நாடக பகுதிகளிலையும் மிகப்பெரிய அளவுல ஒரு ரிசர்ச்சை வந்து இவர் மேற்கொண்டிருப்பார். நிறைய குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. நிறைய இடங்கள்ல அதோட ஃபேக்டரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஸ்டோன் மேக்கிங் ஃபேக்டரின்லாம் சொல்லுவாங்க, அந்த ஸ்டோன் உருவாக்கப்பட்ட இடங்கள் எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி இடங்கள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியால கண்டுபிடிக்கப்பட்ட முதல் டூல் பல்லாவரத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மூலமா தான் இந்த ஆராய்ச்சி தொடங்குது. கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் 1863. சரிங்களா? அதே மாதிரிதான் பிம்பத்கா கேவ் ஷெல்டர்ஸ் மத்திய பிரதேஷ்ல வந்து நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் அந்த ஹேண்ட் ஆக்ஸ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கைப்பிடியில எதுவுமே இருக்காது பாத்தீங்களா? ஸோ இது வெறும் கல்லுதான், அதை செதுக்கி அதை ஒரு ஆக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதாவது மாமிசம் வேட்டையாடுறாங்க, ஏதாவது இல்ல மரத்துல ஏதாவது செதுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு ஆக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பிம்பத்கா குகை ஓவியங்கள். அதே மாதிரி நியோலித்திக் பீரியட்ல வீடுகள் கட்டி மக்கள் வாழ ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லப்படுது. உங்களுக்கு பழைய கற்காலத்துல இந்த மாதிரி குகைகள்ல வாழ்ந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகி வீடுகள் கட்டி வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்தியால முதல் முறையாக இந்த மாதிரி நியோலித்திக் ஹவுசஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த காலகட்டத்தை சார்ந்த, அதாவது ஒரு 6000 பிசிஐ சார்ந்த ஹவுசஸ் கிடைச்சிருக்குன்னா அது பெரிய விஷயம் இல்லைங்களா? 6000னா இப்ப நம்ம 2024ல இருக்கிறோம். 8000 வருடங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் வீடுகள் கட்டி வாழ்ந்திருக்காங்கன்றதுக்கான ஆதாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா மர்கர்ன்னு சொல்லப்பட்ட இடத்துல, மர்கர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலுஜிஸ்தான் அப்படின்ற ஏரியால இருக்குது. சரிங்களா? ஸோ ஏர்லியர் இந்தியால இருந்தது, பட் பாகிஸ்தான் பிரியும் பொழுது அங்க அங்க வந்து அந்த நிலப்பகுதிக்குள்ள போயிடுச்சு. சரிங்களா? ஸோ மர்கர்ல நியோலித்திக் ஹவுசஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி பழங்கற்களுக்கான முக்கியமான டிஸ்கவரிஸ் எல்லாம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. நெருப்பு கோழியோட முட்டை ஓடுகள் ஆகட்டும், அனிமல்ஸ் எலபென்ட்ஸ் ஆகட்டும், எருமைகள், அந்த காலத்துல வாழ்ந்த விலங்குகளோட ஃபாசில்ஸ் வந்து நமக்கு பெரிய அளவுல வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மர்கர்ன்ற இடத்துல ஹவுசஸும் கிடைச்சிருக்கு. ஸ்கொயர் ஷேப்லான ஹவுசஸ் கிடைச்சிருக்கு. பிளஸ் அதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய ஹவுசஸ்ல தானியங்கள் நிறைய கிடைக்குது, தானியத்துக்கான சான்றுகள் கிடைக்குது. அதனால இவங்க கிரைனரிஸ் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சரிங்களா? சோ அக்ரிகல்ச்சர் பண்ணி தானியங்களை சேமிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது நம்ம சிந்து சமவெளியில தான் படிப்போம் தானிய கிடங்குகள் எல்லாம். ஆனா புதிய கற்காலத்திலேயே தானிய கிடங்குகள் ஏற்படுத்தப்பட்டு மக்கள் வந்து அந்த தானியங்களை தங்களுக்காக சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? சோ அந்த ஒரு பேட்டர்ன் புதிய கற்காலத்துல ஏற்பட ஆரம்பிச்சாச்சு. நான் பழைய கற்காலத்துல 2 வகையான கலாச்சாரங்களை குறிப்பிடுறாங்க. ஒண்ணு அச்சுலியன் கல்ச்சர். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன்னு அச்சுலியன் கல்ச்சர், ரெண்டாவது ஒண்ணு சோகனியன் கல்ச்சர். ஸோ இந்த அச்சுலியன் கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹேண்ட் ஆக்ஸ் பாத்தீங்க இல்லைங்களா, அது வந்து பெருமளவுல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகள் பகுதிகள்ல அதிகமா கிடைக்குது, அதாவது சவுத் இந்தியால. அடுத்தது பெப்பிள் பிளேக் கல்ச்சர். பெப்பிள் பிளேக்குங்கும் பொழுது இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோன் டூல்.
சரிங்களா? ஸோ ஃபுல்லா ஷேப் பண்ணிருவாங்க. ரொம்ப ஷார்ப்பா ஷேப் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹேண்ட் ஆக்ஸ்ன்னு சொல்லப்பட்ட ஒரு தடினமான ஒரு அமைப்பா இல்லாம, ரொம்ப வந்து ஃபிளாட்டா ரொம்ப ஷார்ப்பான ஒரு இதா இருக்கும். ஒரு டூலா இருக்கும். ஸோ இது எங்க உருவாகியிருக்கு, பெருமளவுல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சோகன் ரிவர்ன்னு சொல்லப்படுற பாகிஸ்தான் பகுதிகள்ல இந்த மாரி டூல்ஸ் நமக்கு நெறைய கிடைச்சிருக்கு. அதனாலதான் இந்த சாப்பிங் டூல்ஸ்ன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ வெட்டும் கருவிகள். ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஹேண்ட் ஆக்ஸ்ங்கிறது ரொம்ப தடிமனா இருக்கும். அது வந்து குத்துறதுக்கு, உடைக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுதான் நெறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. சாப்பிங் டூல்ஸ்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் சோகனியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி 2 விதமான கலாச்சாரங்கள் வந்து வாழ்ந்தது. இந்தியாவுல வந்து பெரிய ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன், ஃபர்ஸ்ட் டிஸ்கவரிஸ் மேட் இன் இந்தியான்னு சொல்லலாம். முதல் மனித மண்டை ஓடு நமக்கு ஹாத்னோரால கிடைச்சிருக்கு. முதல் ஹேண்ட் ஆக்ஸ் கிடைச்சது பல்லாவரத்துல ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட் வந்து கண்டுபிடிச்சாரு. அண்ட் முதல் ஹவுசஸ், நியோலித்திக் ஹவுசஸ், புதிய கற்கால வீடுகள் கிடைத்தது மர்கர்ல கிடைச்சிருக்கு. இது எல்லாமே பழங்கற்காலத்தோட முதல் கண்டுபிடிப்புகள். சரிங்களா? ஸோ இது எல்லாமே டூல்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த ஷார்ப்பான சாப்பர்ஸ் சொல்றோம் இல்லைங்களா? இதெல்லாம் ஹேண்ட் ஆக்ஸ். இது வந்து தடிமனாக இருக்கும். ரொம்ப ஷார்ப்பா இருக்காது. கூர்மையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மொனை மட்டும் ரொம்ப கூர்மையா இருக்கும். ஆனா கிளீவர், சாப்பர்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாட்டா வைக்கும் பொழுது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஸோ சாப் பண்றதுக்கும், கட் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல்ஸ், ஸ்டோன் டூல்ஸ் தே யூஸ். நார்மலா ஒரு ஸ்டோன் அது அப்படியே இருக்கும். ஒண்ணு 2ஆ பிளவுபட்டிருக்கலாம் அவ்வளவுதான். முனையாக, கூர்மையாக அது செதுக்கப்பட்டிருந்தால், அது மனுஷனால மட்டும்தான் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதனால அந்த டூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாம ஸ்டோன்லயே டூல்ஸ் யூஸ் பண்ணனாலதான் இதை கற்காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கலாச்சாரங்கள் இருக்குது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த கலாச்சாரம் நடந்ததுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டோன் கலாச்சாரம் பாகிஸ்தான்ல இருந்தது இப்பதான் பார்த்தோம். நெவாசின்னு சொல்லப்பட்ட இன்னொரு கலாச்சாரம் இருந்தது கோதாவரி நதிக்கரையில. அதே மாதிரி பாகூர் கல்ச்சர்ன்றது ராஜஸ்தான்ல நடந்தது. சரிங்களா? ஸோ மீசோலித்திக் காலத்துல நடந்ததுன்னு சொல்லப்படுது. கோல்டிவா கல்ச்சர்ன்னு சொல்லப்பட்டது அடிக்கடி கேள்விகள்ல வந்திருக்கு. உத்தரப்பிரதேஷ்ல நடந்தது. சரிங்களா? சோ உத்தரப்பிரதேஷ்ல நடந்தது புதிய கற்கால கலாச்சாரமாக அமையுது. சோ என்ன கலாச்சாரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டிவா கலாச்சாரம் புதிய கற்காலத்தை சேர்ந்த கலாச்சாரம். ஓகேங்களா? அதே மாதிரி அகர் பனாசுங்கிறது செப்பு கற்காலத்தை சேர்ந்தது. அகர் ரிவர் ராஜஸ்தான்ல இருந்த ஒரு கலாச்சாரம் இந்த அகர் கலாச்சாரம்னு அழைக்கப்படுது. சரிங்களா? சோ இது மேட்ச் ஃபாலோயிங்ஸ்ல எல்லாம் கேட்கலாம். அண்ட் அ ப்ராப்பர் மேப், வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல எங்கெல்லாம் நமக்கு இந்த ஸ்டோன் டூல்ஸ் ஆகட்டும், ஆதாரங்கள் ஆகட்டும் எங்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ இதுல முக்கோணமாக கொடுக்கப்பட்டதெல்லாம் பழங்கற்கால இடங்கள். ஓகேங்களா? சோ அதே மாதிரி மெகாலித்திக் சைட்ஸ் அண்ட் நியோலித்திக் சைட்ஸ் எல்லாமே இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. அ மேப் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். சரிங்களா? சோ இதுல மர்கர் பாத்தீங்கன்னா இந்த கடைசியில கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பர்சாவும், பர்சாவும்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ரொம்ப அதிகப்படியான மனிதர்களோட எலும்புக்கூடுகள் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது பரியல் டைப்ஸ் எல்லாம் அங்க கிடைச்சிருக்கு. மனிதர்களை ஈமச் சடங்குகள் செய்த இடமாக இந்த பர்சாவும் இருந்திருக்கு. அதுக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? சோ அந்த மாதிரி இந்த இடங்கள்லாம் ரொம்ப முக்கியமான இடங்கள். பிம்பெட்கா கேவ் ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம், ஓவிய ஆதாரம். அதே மாதிரிதான் ஆந்திரால இருக்கக்கூடிய குர்னூல் கேவ்ஸ்லயும் நமக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. சரிங்களா? குகை ஓவியங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் முக்கியமான பிளேசஸ். நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் த டைம் லைன் இஸ் ஆல்சோ கிவன். லோவர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், நியோலித்திக். சரிங்களா? ஸோ புதிய கற்காலம் வர்றப்ப மக்கள் பாட்டரி கூட செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமான இன்னொரு விஷயம், பானைகள் செய்தலும் வீல் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வீல், சக்கரம் கண்டுபிடிச்சதாகட்டும், அக்ரிகல்ச்சர் பிராக்டிஸ் பண்ணதாகட்டும், புதிய மெத்தட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதாகட்டும், டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் வீட்டு பிராணியாக வளர்க்க ஆரம்பிச்சதாகட்டும், இது எல்லாமே நடந்த காலகட்டமாக இந்த புதிய கற்காலம் அமைஞ்சிருக்கு. அதனாலதான் அது புரட்சிக்கான காலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? So now questions for you. Who discovered the first hand axe at Pallavaram in 1863?
எக்ஸாக்ட்லிங்க. ஸோ சரியான விடை வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட். சரிங்களா? ஸோ பல்லாவரத்துல ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட்ன்னு சொல்லப்பட்ட ஒரு ஆய்வாளர் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு. சரிங்களா? ஸோ அடுத்தது when was the archaeological survey of India was established? இந்திய தொல்லியல் துறை எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டது? மிகச் சரியான விடை. ஸோ 1861. சரிங்களா? ஸோ 1861 தான் வந்து ஃபர்ஸ்ட் தடவை இந்தியாவோட தொல்லியல் துறை ஏற்படுத்தப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அதோட இயக்குனராக இருந்தார். ஆல் நன்றி அனைவருக்கும். ஸோ நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட்.